ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பாட்டியை சுத்த விடுறதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணதாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையுமே பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு. இது அவனோட பிளானாக தான் இருக்கணும். நல்ல வேளை அவனோட சதி திட்டத்தில் நான் மாட்டலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாட்டி என்ன பண்ணுதுன்னா ஃபோனை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருது. ஏன்னா ஃபோன் ஆனில் இருந்தால் தானே ஏதாவது ஒரு கால் வந்து நம்ம பாட்டியை டைவர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதனால ஆஃப் பண்ணி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வயசாயிடுச்சு இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கையில் 10 பைசா கூட இல்லாம நிக்குது பாட்டி. ஒரு இடத்துல போய் மூச்சு வாங்க உட்காந்துருக்கு. எவனும் லிஃப்ட் கூட கொடுக்க மாட்டானுங்க போல. அப்போ ஒருத்தவன் இறங்கி வரான், டாக்ஸிக்காரன் போல. அவன் வந்து வாங்க பாட்டி, ஏன் வண்டியில போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். வேணாப்பா, என்கிட்ட காசே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. பரவாயில்ல பாட்டி, காசெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வாங்க என் கூட, நானே கொண்டு போய் உங்களை எங்க ட்ரா பண்ணணுமோ அங்க பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நன்றிப்பா, நல்ல நேரத்துல எனக்கு நீ வந்து உதவி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியே அவன் கூட போயிட்டு இருக்கு. எங்க இந்த சைக்கோப்பைய பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டான். அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினி போய் அப்பாவை பார்த்து பேசினா அப்புறம் உண்மை தெரிஞ்சு போயிடுமே, பாட்டி வரல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஹீரோயினி கிட்ட சொல்லியிருக்கான் பாட்டி வந்து அப்பா வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அப்பா வீட்டில் என்ன சொல்லியிருப்பான்னா, பாட்டி எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்போ போய் ஹீரோயினி அப்பாவை மீட் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினி அப்பாவை பார்க்க தான் போகிறா. டக்குன்னு வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டு வா பேபி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை இழுத்து வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதான் அவனோட ஃபேவரட் சாங்கு. அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாட்டியும் காரில் வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே போக வேண்டிய இடத்துல போய் அவன் இறக்கி விடலை போல. பாட்டிக்கு சந்தேகமாக இருக்கு. கேட்குது, நான் போக வேண்டிய இடம் காரில் ஏறினதுலேருந்து பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தானே, நீ என்னடா இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குது. இதோ இங்கே கொஞ்சம் தூரம் தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே காரை ஓட்டிகிட்டு இருக்கான். பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டு, நீ ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் நடு ரோட்டில் பாட்டியை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். பாட்டிக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில, மூச்சு வாங்க அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வயசான காலத்தில் பாட்டி இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்து போகணும்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினி அங்கே வர்றவங்கலாம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. திரும்பவும் அப்பாவை பார்க்குறா. அப்பாவை பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால மேலே ஏறி போயிட்டு இருக்கா. அவருமே மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இதை அவன் மறுபடியும் பார்த்துறான். திரும்பவும் வந்து ஜான்வி அப்பா கிட்ட போயிட்டு இருக்காளே, 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாடும், இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க மைக்கை வாங்கி பேசிட்டு இருக்கான். நாங்க மட்டுமே கப்புலா டான்ஸ் ஆடினா எப்படி, நீங்களுமே இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணணுமா இல்லையா, அதனால இப்போ டிஜே சாங் வந்து ப்ளே பண்ணுவாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும், நான் தான் இதை ஆரம்பிச்சு வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்க கூட்டிட்டு வந்து பாட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு இவன் பாட்டிக்கே ஆடிட்டு இருக்கான். அதுவும் என்ன சாங்கு, நம்ம தமிழ் சாங்குங்க, ஒய் திஸ் கலவரி, அந்த சாங்கை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மொத்த ஃபேமிலியும் ஆடுது. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க வைப்ல. இதுதான் நல்ல ஐடியா. இப்போ இவங்க எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது யாரும் யாரையும் பத்தி விசாரிக்க மாட்டாங்க. இவங்க அப்படியே ஆடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிஜேட்ட போய் சாங் எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடாது, சாங்கை ப்ளே பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். எங்க போறான்னு தெரியல. பாட்டியும் அப்படி இப்படின்னு நடந்து ஒரு வழியா அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சு. அந்த சைடா போகும்போது தான் பாட்டி ஒரு விஷயத்த கவனிக்குது. விராஜோட காரு இங்கே கிடக்குது. அப்போ விராஜோட கார் இங்கே கிடக்குது அப்படின்னா அப்போ அவனுக்கு இங்க என்ன வேலை, ஒருவேளை நம்ம பேத்தி அழைச்சிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு எதுவும் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குது. அங்க போய் பார்த்தா பேத்திக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மாட்டி தொங்குது. அப்ப பாட்டி தெரிஞ்சுக்கிச்சு, அப்ப இங்கதான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கையில ஒரு ஃபைல் வரை எடுத்துட்டு வந்துச்சு இல்லையா, அதையும் சேஃபா பேக்ல மாட்டி தொங்க விட்டுட்டு தான் வருது. அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேக்குது, இந்த மாதிரி என்னோட பேத்திக்கு என்கேஜ்மெண்ட், சியாங்கிற பொண்ணுக்கு, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் எந்த ஃப்ளோர்லப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாங்க பாட்டி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் லிஃப்ட்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டா. எங்க இவ்வளவு நேரம் இங்கே தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போயிட்டு இருக்கா. பாட்டியை கூட்டிட்டு வந்தவன் உள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்து இந்த டோருக்கு பின்னாடி தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாட்டியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பாக்குது. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரே வெட்ட வெளியா இருக்கு. அங்க யாரையுமே காணோம். அதாவது அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான் போல. அப்ப வந்தவனுமே வந்து அந்த சைக்கோபைலோட ஆளுதான் போல. அது தெரியாம பாட்டியுமே வந்து முழிச்சிட்டு இருக்கு, இங்க யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப பின்னாடி ஒரு குரல் கேக்குது, ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி திரும்பி பார்த்த பாட்டிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்க வந்து இருக்கிறது அந்த விராஜ் பைய தான். அவனை பார்த்ததுமே பாட்டி பயந்து போயிடுது. இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. என்ன பாட்டி இப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்கீங்க, இந்தாங்க பாட்டி கர்ச்சீஃப் தொடச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். உடனே பாட்டி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குது. அங்க போய் டோரை ஓபன் பண்ணா அந்த டோர் ஓபன் பண்ணவே முடியல. அதை வந்து இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. பாட்டி உங்களால ஒரு கதவை திறக்க முடியும் அப்படின்னா என்னால ஒரு கதவை மூடவும் முடியும், அந்த டோரை இப்ப நான் மூடிட்டேன், அதனால நீங்க இங்க இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்கான்.
பாட்டிக்கு வந்த கோவத்துக்கு அவனை ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அவனோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சியை நீ பாத்துக்காம அவளை கொண்டு போய் பைத்தியாஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கே, நீ தாண்டா உண்மையான பைத்தியம், அதுவும் சொத்துக்காக தானே இவ்வளவும் நீ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. உடனே இவனுக்கு கோவந்துருது. என்னது பைத்தியமா? பாட்டி என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது உனக்கு? சரி நான் பைத்தியமாவே இருந்துட்டு போயிடுறேன், ஆனா நீ இங்க எப்படி வந்த அப்படிங்கிறத பத்தி யோசியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பாட்டிக்கு எதுவுமே புரியல. சரி நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். முத என்னோட கேம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணன்னு உனக்கு தெரியுமா பாட்டி? நீ என்னோட உண்மையெல்லாம் சொல்றதுக்காக நீ உன்னோட வீட்டுக்கு தான் போவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சேன். அது தெரியாம நீ அங்க போய் ஏமாந்து போயிட்ட. ரெண்டாவது விஷயம், சஞ்சய் மாதிரியே உனக்கு கால் பண்ணி பேசினது அதுவும் நான் தான். எதுக்காக அப்படி பண்ணனா, அப்பதான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு உன்னை பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுலயுமே நீ ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்ட கிளவி. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நான் ஒரு பிளானை போட்டேன். அது உனக்கு தெரியாதுல்ல. அது என்ன பிளான் தெரியுமா? நீ ஏறி வந்திய டாக்ஸி, அந்த டாக்ஸி டிரைவர் என்னோட ஆளு. அவன் உன் கண்ணுக்கு அப்ப என்னவா தெரிஞ்சா? கடவுள் மாதிரி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணானா? கிளவி, நீ ஏமாந்து போயிட்ட கிளவி. அவன் தான் உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறான். அதனாலதான் நீ இந்த ஹோட்டலுக்கே என்னை தேடி வந்திருக்க, இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு உடனே செமக்கவும் வந்துருது. அப்ப இவ்வளவும் பண்ணது நீ தானடா, நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட, உன்னோட ஆட்டத்தெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த பக்கமா தான் வந்திருக்கா புருஷனை தேடி. அந்த டோரு கிட்ட வரைக்குமே வந்துட்டா. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும், பாட்டியும் காப்பாத்திரலாம். இருந்தாலும் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவ என்ன பண்றானா, இல்ல அவர் இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு, ஒருவேளை அவர் கீழே போயிருக்கலாம், நம்ம போய் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜஸ்ட் மிஸ், உள்ள போயிருந்தா பாட்டியை காப்பாத்தி இருந்திருக்கலாம். இங்க இவனும் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான் பாட்டி கிட்ட. உன்னால என்னதான் பண்ண முடியும் கிழவி, நீ இவ்வளவு தூரம் போராடி வந்துட்டல்ல, ஆனா என்ன பண்றது, உன்னோட மொத்த பிளானுமே இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா நீ என் முகத்துல முழிச்சிட்டியே, வெறும் பாதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த வாரத்துல வரையே, உனக்கு தெரியாத உண்மைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னும் என்னெல்லாம் இவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ உங்ககிட்ட இருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். பாட்டிக்கு அள்ளு விடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா இவனுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்றது நம்ம ஹீரோயினி தான். கீழே இருக்கிற ரிசப்ஷன் லிஸ்ட்டை போய் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பா போல. அவங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடடா சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது எவன்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்றான். அதுக்குள்ள பாட்டி என்னை காப்பாத்துங்க, இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, நான் ஜான்வியோட பாட்டி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜான்வி கேட்டுட்டா மாட்டினா அப்போ இந்த சைக்கோ பையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நேரத்தில் தாங்க இவன் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கான். என்னன்னா அந்த ஃபோனை இன்னுமே அவன் ஆன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அவன் அட்டன் பண்ற மாதிரி ஃபோனை சைலண்ட்ல தான் போட்டிருக்கான். அட கிளவி, இது கூட தெரியாம ஏமாந்து போயிட்டே கிளவி. இதனாலதான் சொல்றது அவசரப்பட்டு செயல்படக்கூடாதுங்கிறது. அதனாலதான் நீ இப்ப என்கிட்ட மாட்டிட்ட. அப்புறம் நீ என்ன பைத்தியம்னு சொன்னல, ஒரு பைத்தியம் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சு உன்னை பிளான் போட்டு இங்க வரைக்கும் வர வச்சிருப்பான் சொல்லு. நான் வந்து ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கேன். இந்த விராஜ் டோப்ரால் என்னைக்குமே ஸ்மார்ட் தான், பைத்தியம் இல்லை. சரி உன்கிட்ட ஓவரா எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ண, மரியாதையா அந்த ஃபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கடையில நம்ம ஹீரோயினி புருஷனை தேடி கீழே வரைக்கும் வந்துட்டா. கொஞ்சம் மேல பார்த்தா அப்படியே பாட்டி இங்க நிக்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனா அவ கீழே தேடிட்டு இருக்கா. இங்கே அவன் ஃபைலை கொடுன்னு பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா பாட்டி கொடுக்க மாட்டேங்குது. உன்னோட உண்மையான சுயரூபத்தை நான் வெளிக்கொண்டு வராம இதை நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த பாட்டிக்கிட்ட இருக்கிற பைய வலுக்கட்டாயமா புடுங்கிடுறான். பாட்டிக்கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்கிடுறான் போல. இப்போ அந்த பைய உள்ள செக் பண்ணி பாக்குறான். ஒண்ணுமே இல்லை அந்த பையில. அது எம்டியா இருக்கு. எங்க போச்சு அந்த ஃபைல், அந்த ஃபைலை நீ எங்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா பாட்டி சொல்லுது, நீ என்ன நினைச்ச, உன்னோட குடும்பியா இருக்கிற அந்த ஃபைல நான் எப்படி இங்க வரைக்கும் எடுத்துட்டு வருவேன், அது உன் இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குது. வச்சிச்சு பாரு பாட்டி ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பாட்டி இவனுக்கு மேல நல்லா யோசிச்சு பிளான போட்டுதான் இங்க வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்குமே ஃபைலை மாட்டிக்கிட்டு தான் பாட்டி அந்த ரோடு ஃபுல்லா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் சொன்னான்ல நான் ஸ்மார்ட்டா யோசிச்சேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஸ்மார்ட்டா யோசிச்சது பாட்டி தான். அவன் பண்ண பிளான்லாம் கூட நமக்கு அப்பட்டமா காமிச்சாங்க. ஆனா பாட்டி என்ன பிளான் போட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு காட்டல. நமக்கே இது ட்விஸ்டா தான் இருக்கு. உன் சம்மந்தப்பட்ட ஃபைலு நான் இங்க எடுத்துட்டு வரல, ஆனா அந்த ஃபைலு பத்திரமா சேஃபா ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே இவனுக்கு சம கோவம் வந்துருது. அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்து தூக்கி விட்டே எறிஞ்சு அடிக்கிறான். அதுல பாட்டி காலில் பட்டு மேலேருந்து கீழே விழுந்துருது. உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படிங்கிறது தெரியல. மொத்த கூட்டமும் கூடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி மேல நிக்கிற புருஷனை பார்த்துட்டா. அப்ப அவன் தான் தள்ளி விட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலா என்னங்கிறது தெரியல. அவளை பார்த்ததும் இவன் அந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போய் பாக்குறா. பாட்டி கீழே விழுந்து கிடக்குது. உடனே இவ பதறி போயிடுறா. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க மொத்த ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. அங்க பாட்டி இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஏன்னா நெத்தில அடிபட்டுருச்சு நல்ல பலமா. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தெரியல. இருந்து கீழே பாட்டியை தள்ளி விட்டதை பார்த்துட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட மனைவியாவே இருந்தாலும் அவளை சாகடிக்க துணிஞ்சுட்டான். அதனால அந்த ஸ்க்ரூவை எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல நெருங்கி போயிட்டே இருக்கான். இந்த தடவை எந்த பதட்டமோ பயமும் இல்லாம நேரடியா அவகிட்டே போய் கேட்கறான். இங்க பாரு ஜான்வி, நேத்து நைட்டு நீ அங்க என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவ எந்த பதிலுமே சொல்ல மாட்டா. ஜான்வி, நான் உங்ககிட்ட தான் கேட்கறேன், பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. இப்ப நீ பதில் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஸ்க்ரூ எடுத்து அப்படியே அவளோட கையில ஓங்கி அடிச்சிடறான். அதுல ரத்தம் எல்லாம் தெரிச்சு கையெல்லாம் ரத்தமாயிடுது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் கண்டது எல்லாமே கனவு அப்படின்னு. அப்படி குத்துற மாதிரி இவன் சும்மா இமேஜின் தான் பண்ணி பார்த்திருப்பான் போல. சே, நான் என்ன காரியம் பண்ண பார்த்துட்டேன், என் பொண்டாட்டியே நான் கொல்ல பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக இவன் ஒவ்வொரு நல்லவன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப அவன் கொல்லாம விட்டதுக்கான காரணம் அவளோட வயிற்றுல இவனோட குழந்தை இருக்கு இல்லையா, அதுவும் பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனுக்காக கொல்லாம விட்டுட்டான். சரி, நம்ம இப்போதைக்கு இதை பத்திலாம் எது யோசிக்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் அவளை சமாதானப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட போய் பேசுறான். இங்க பாருமா ஜான்வி, நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க, யாருக்கிட்டமே எதுவும் பேச மாட்டேற, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? பாட்டிக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல ஹாஸ்பிட்டல்ல, அவங்க நல்லபடியா குணமாயி வருவாங்க. நீயே இப்படி சோகமாவே உட்காந்துருக்க ஜான்வி, நீ இப்படி இருந்த அப்படின்னா உன் குழந்தையும் சோகமா தான் இருக்கும். அதனால வாமா வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறான் நம்ம ஹீரோயினிய. ஆனா அவ மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நமக்கு தெரியல. அப்ப கால் வருது, யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் தான் கால் வருது. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி, பாட்டிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு மாமா, அவங்க வந்து இப்ப நல்லா இருக்காங்களாம், இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதுமே இவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா, சரிம்மா இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப பாட்டி முழிச்சிருச்சு அப்படின்னா எல்லா உண்மையும் சொல்லிடும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால போன் பண்ணி அந்த போலீஸ்காரன்ட்ட சொல்றான், நான் அங்க வர்ற வரைக்கும் பாட்டி யாரும் பார்க்க கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் உள்ள போயிடுறான். இவனும் வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த வேலைக்காரி வந்து வழியை மறிக்கிறான். நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் கீதா, இப்படி என்ன பயமுடுத்துற மாதிரி வந்து நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீ போறதெல்லாம் ஓகே தாண்டா, பட் ஷூ போடாம போற அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூவை காட்டிட்டு இருக்கா. உடனே இவனும் அந்த ஷூவை வாங்கி போட்டுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்க ஃபேமிலி மொத்தமும் வந்து பாட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரன் போய் ஸ்டாப் பண்றான். நீங்க யாரும் போய் பார்க்க கூடாது, நான் தான் முதல்ல போய் பார்ப்பேன் அப்படின்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்க சார், என்னோட அம்மாக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு, நான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க போய் உங்க பாட்டியா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உள்ள போயிடுறான். எங்க நம்ம ஹீரோயினி தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டா. முழிச்சு பார்க்கும் போது புருஷனை காணோம். எங்க போன அவன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வேலைக்காரிட்ட கேட்டுட்டு இருக்கா அவர் எங்க அப்படின்னு. அவன் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பல உடனே இவ பாட்டி கிட்ட நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. டக்குன்னு வேலைக்காரி வந்து ஸ்டாப் பண்றா, வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் என்ன போக விடு அப்படின்னு இவளும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. வேலைக்காரி விட்டாலா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த விராஜ் பையன் வந்துட்டா. அவனை பார்த்ததுமே இவங்க எல்லாரும் சொல்றாங்க, பாட்டிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுப்பா, ஆனா பாக்கலான்னு சொன்னா அந்த போலீஸ் விடமாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இந்த போய் பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ள போறான். அங்க போய் பார்த்தா டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கால்ல கையில அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சுத்தியில வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்ணு முழிச்சபடியே அப்படியே இருக்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னா அவங்களால பேச முடியாது, அசைய முடியாது, பட் நீங்க சொல்றத கேட்க முடியும், அவங்களுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பாட்டி கோமாக்கு போயிடுச்சான். இதை கேட்டது இவனுக்கு செம குஷி ஆயிடுது. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னால என்னதான் பண்ண முடியும் பாட்டி, இங்க பாரு இந்த காலை பாரு, இந்த காலால நீ ஓடி ஓடி போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட, பட் இந்த காலை இப்போ அசைக்க கூட முடியல. அப்புறம் இந்த கையை பாரு, இந்த கையால நீ ரூம்ல இருக்கிற ஃபைல எடுத்த, அதனால இப்ப என்னாச்சு பாரு, இந்த கையை இப்ப அசைக்க கூட முடியாத நிலைமைக்கு நீ போயிட்ட. இப்ப நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட, அப்படி என்னத்த பாட்டி பெருசா சாதிச்சுட்ட, உயிரோட இருந்தும் நடைப்பணமா தானே படுத்து கிடக்குற, இதுக்கா பாட்டி இவ்வளவு போராடின அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். பாட்டிக்கு அப்படியே கண் கலங்குது. ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் காதுல விழுகுது, பட் ரியாக்ட் தான் பண்ண முடியல. வெளியே வர நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா. வந்த உடனே பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சு கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போல, இந்த மாதிரி பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, இப்ப கண்ணு முழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க போல. பட் இவ பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த சவுண்ட் இங்க இவனுக்கும் உள்ள கேட்டுருது. உடனே இவன் வந்து அந்த ஸ்கிரீன் வழியா பாத்துட்டு இருக்கான். என்னது இது, இவ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாம அவங்க சமாதானப்படுத்துறாங்க, இவ என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்மளை பத்தின உண்மையதான் அவ சொல்லிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிட்டு வெளியே வரான். வந்த உடனே மொத்த ஃபேமிலி இவனை நோக்கி தான் வராங்க. உடனே இவன் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது எல்லாருமே உள்ள போறாங்க பாட்டியை பாக்குறதுக்காக. பட் பேத்தி மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கா, நம்ம ஜான்வி. அவளை பார்த்ததும் இவன் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதுல இவன் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறான், பொண்டாட்டியை காணோம். எங்க போனா அப்படிங்கிற மாதிரி இவன் டென்ஷன்ல இருக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினி வெளியே இருந்து உள்ள வரா. எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வாக்கிங் போனாங்க, இங்க கார்டனுக்குள்ள தான் நின்ன அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரிம்மா நீ வாக்கிங் போயிட்டு வந்தல, அப்போ உனக்கு தண்ணி வேணும்ல, தண்ணி எடுத்துட்டு வர, நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா சோஃபால உட்கார வச்சுட்டு இவன் தண்ணி எடுக்கிறதுக்காக போறான். சரி குடிக்க தான் தண்ணி எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுட சுட ஆவி பறக்க சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறான். எதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே நம்ம ஹீரோயினுக்கு புரியல. இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ வாக்கிங் போயிட்டு வந்தல்லமா, அதான் உனக்கு காலெல்லாம் வலிக்கும், ஸோ காலை இதுல வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காலை இதுல வச்சா உனக்கு கால் வலி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினே பயந்துகிட்டே காலை லேசா வச்சு பாக்குறா. பயங்கர சூடா இருக்கு. என்னங்க இது இவ்வளவு கொதிக்குது, இதுல எப்படிங்க காலை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றேன்ல நீ வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அப்படியே உட்காந்துருக்கா காலை வைக்காம. நான் சொல்றேன்ல நீ காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையுமே எடுத்து அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா வலிக்குது, கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை. எதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போனால எப்படி நீ என்ன கேட்காம வெளியே போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தண்டனை போல. அதனால நம்ம ஹீரோயினி இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனும் கிட்ட நெருங்கி வரான். நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. இப்ப வேற நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமே, அதுவும் இவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம, சோ இவன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அவன் வந்து பயந்துகிட்டு, அவனுக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்லாம் நம்ம ஹீரோயினி பார்த்தாலா பார்க்கலையா அப்படிங்கறதுதான். அதனால அதை எப்படியாவது சமாளிச்சாகணும்ல. என்னம்மா ஜான்வி, நீ பாட்டியை பாக்குறதுக்காக தானமா வந்த, அவங்க எல்லாரும் பார்த்துட்டு வரட்டுமா, நீ வெயிட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண சொல்றான். மொத்த ஃபேமிலியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்து கண் கலங்கிக்கிட்டே வந்து சொல்றாங்க, அந்த கடவுள் நம்ம பாட்டியை காப்பாத்திட்டாருமா ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா ஆனா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இந்த மாதிரி பாட்டி கோமால போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இவ பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போறா. நம்ம ஹீரோ போய் தடுக்க போறான். அவ அங்க போய் பார்த்தா அப்படின்னா பாட்டியோட நிலைமையை பார்த்துட்டு உண்மை எல்லாருக்கிட்டே சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டா இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினே அங்க போயிடுறா. பாட்டியோட இந்த நிலைமையை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினியால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா பாட்டி மேல அவ்வளோ உயிரா இருப்பா. அதனால பாட்டியை பார்த்துட்டும் ஓனும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கா. உங்களுக்கா பாட்டி இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி. இதே அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான், ஏதாவது சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயினி எதுவுமே சொல்லல. பாட்டியோட இந்த நிலைமையை பார்த்து அழுகதான் செய்யறா. அதுக்கப்புறம் இவனும் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப கார்ல உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் தனியா போய் அந்த போலீஸ்காரனை மீட் பண்ணி, இன்னும் பிரச்சனை முழுசா முடியல, எனக்கு அந்த ஃபைல் கிடைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது, அந்த ஃபைல் எப்படியாவது போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரனை அனுப்பி வச்சிடுறான். மொத்த போலீஸும் திருட்டுத்தனமா அந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைல் வீட்டுல தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பட் வீட்லயுமே இல்ல, எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் வீட்டுக்கு வந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி அவ பாட்டிக்கு அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. இது இவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. என்னது இது, அவ பாட்டிக்கு நார்மலா இருக்கா, நம்மள பைத்தியமாகிட்டு இப்ப அவ என்னதான் மனசுல நினைச்சு வச்சுட்டு இருக்கா. அவ என்ன பார்த்தாலா பார்க்கலையா அப்படிங்கறத விட இப்ப அவ என்ன லவ் பண்றாளா பண்ணலையா அப்படிங்கறதே இப்ப எனக்கு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை நம்ம எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு கிழிச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். என்னன்னா ஒரு பேப்பரை கிழிக்கும் போது அவ என்ன லவ் பண்றா, இன்னொரு பேப்பரை கிழிக்கும் போது அவ என்ன லவ் பண்ணல, லவ் பண்றா பண்ணல, லவ் பண்றா பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சிட்டு இருக்கா. கடைசியா ஒரே ஒரு பேப்பர் மிஞ்சி போயிடுச்சு. பட் அது வந்து லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது. இதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அந்த நோட்டை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு, அப்ப அவ என்ன லவ் பண்ணலையா, அவ இப்ப என்ன லவ் பண்ணல அப்படிங்கும் போது அப்ப அவ என்ன வேணா பண்ணுவா என்னை காட்டி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த போலீஸ்காரனும் அந்த நேரத்துல கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், அந்த ஃபைல் வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இவனுக்கு டென்ஷன் மேல டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த டென்ஷன்ல இவன் திடீர்னு என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு ஒயரு கீரு என்னென்னமோ எடுத்து சேரு கீர்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஒரு லைட் செட்டப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில வந்து சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி. கையில வச்சிருக்க சுவிட்ச் ஆன் பண்ணதுமே அங்க லைட் மாட்டி இருக்கிறது நல்லா பொலிர் நம்ம கண்ணில் அடிக்குது, கண்ணு கூசுது. இதே மாதிரிதான் நம்ம ஜான்வியுமே கண்ணை ஒரு டைம் சிமிட்டிட்டு அப்புறமா பார்த்தா இது இவனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துட்டு போல. உடனே அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். நம்ம ஜான்விக்கு கதவு சாத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. எங்க போனாரு இவரு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா புருஷனுக்காக ஆசை ஆசையா கிச்சன்ல போய் சமைச்சிட்டு இருக்கா. நேரா அந்த பாட்டி கீழே விழுந்துச்சுல அந்த இடத்துக்கு தான் வந்து பாக்குறான். அங்க அந்த போலீஸ்காரனையும் வர சொல்லியிருக்கான் போல. அங்க வந்து நின்னுக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அந்த போலீஸ்காரனுக்கே ஒன்னும் புரியல. அவனை நேரா அந்த டெரஸ்க்கு போக சொல்றான். நீ போய் அந்த டெரஸ்ல போய் நான் சொல்ற இடத்துல போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேல அனுப்பி வச்சிடறான். அதுக்குள்ள இவன் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி இந்த இடத்துல விழுந்துச்சு, ஜான்வி அந்த இடத்துல இருந்து வந்தா அப்படிங்கிற மாதிரி மேல அவனும் போய் நின்னுக்கிட்டு நான் வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா நான் நின்ன இடத்துல நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை நிக்க வச்சிடறான். இவனும் இங்க ஜான்வி வந்து டைரக்ஷன்லயே வந்து பார்த்துட்டு டக்குன்னு மேல பாக்குறான். அங்க இவன் தெரிஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அவன் நிக்கிறவன் கண்ணுக்கே தெரியல. ஏன்னா அவன் நிக்கிற இடத்துல லைட் செட்டப் இருக்கு. சோ அந்த லைட் இருக்கிறதுனால அந்த லைட்டை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் கண்ணு கூசி இருக்கு. சோ அந்த இடத்துல நிக்கிறவங்களோட முகம் மட்டும் இல்ல, அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல. உடனே இவன் கெஸ் பண்ணிட்டான். அப்போ இங்க இருந்து நான் பார்க்கும் போது அந்த போலீஸ்காரன் தெரியல அப்படின்னா கண்டிப்பா ஜான்விக்கு நான் அங்க நின்னதும் தெரிஞ்சிருக்காது. இப்பதான் நான் கெஸ் பண்ணிட்டேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி, என் பொண்டாட்டி
பொண்டாட்டி என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவனுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்குது. ஏன்னா இவன் கண்டுபிடிச்சிட்டான் இவ்வளவு நேரம் பைத்தியமா சுத்திட்டு இருந்தால, சாரி பைத்தியத்துக்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தால, அதனால இவன் இப்பதான் நிம்மதி பெருமூச்சே விடுறான். பட் இதை முழுமையா அப்படியே சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இன்னுமே இந்த ஃபைல் கிடைக்கல. ஸோ அந்த ஃபைலை போய் தேடிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரனை சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அவன் ஹீரோயின் வேற வீட்டுல வந்து புருஷனுக்காக வெயிட் பண்றான். அவன் எங்க போனா எது போனா அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. சரி ரூம்ல போய் பார்த்தா ரூம் ஃபுல்லா ஒரே அலங்கோலமா கிடக்குது. பேப்பரை பிச்சு போட்டு விளாண்டுட்டு இருந்தான்ல, சாரி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, அதனால இப்படி கிடக்குது. அப்ப கரெக்டா அவனும் வந்துடுறான். அவன் வந்து பார்த்துட்டு என்னம்மா இது ரூம் ஏன் இப்படி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எனக்கு தெரியலங்க, நான் வந்து இப்பதான் பாக்குறேன் இந்த ரூம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, இரு நான் அந்த வேலைக்காரியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு, என்னது இது ரூம் இப்படி கிடக்கு, ரூம் உடனே இப்பவே கிளீன் பண்ணு, சரி வாமா நம்ம போய் வெளியே சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போறான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்க போய் 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினி முந்திக்கிட்டு சொல்றா, நான்வெஜ் ஆர்டர் பண்றா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இவன் கூட வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டு பழகிட்டா போல. ஆனா இவன் சொல்றான், இல்லம்மா வேணாம், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் நான் ஆர்டர் பண்ண போறேன், வெஜ் ஃபுட்ஸ் தான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் சாப்பிடாம நம்ம ஹீரோயினியை உத்து பார்த்துட்டு இருக்கான். ஏங்க சாப்பிடாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு பசிக்கலம்மா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டா. ஆனா இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றான்னா அவளுக்கு வம்படியா சாப்பாடுலாம் தூக்கி வச்சுட்டு இருக்கான். எதுக்குங்க, நான் தான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொன்னா, இல்ல நீ வந்து இப்போ உனக்கு தான் சாப்பிட்ட, இப்போ நான் வந்து எனக்காக சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் இந்த நம்ம குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாய் ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவுக்கு, உன்னோட அம்மாவுக்கு, அப்புறம் உன் தங்கச்சிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு வாமிட்டா வருது. இருந்தாலும் அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நீ எனக்காக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விட்டுட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினால முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டர் பில்லை கொடுத்துட்டு இருக்கான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அதுல ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கு, நீ ஜான்வியோட பாட்டியை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துதான் இவன் பயந்து போயிடுறான். யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் நீ இங்கே இருமா அதை வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பில்லை எனக்கு அனுப்பி வச்சது யாரு, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினே அங்க வந்துடுறா. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒன்னும் இல்லம்மா வா போலாம், ஒழுங்கான பில்லை கொடுக்காம தப்பான பில்லை கொடுத்துட்டாங்கம்மா, அதனால தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரு கழிச்சிட்டு போய் அவளை உட்கார வச்சிடறான். இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்கல. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கேயே உட்காருமா, நான் என்னோட வாலெட்டை மறந்துட்டேன் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போறான். அப்படி போகும்போது தான் கவனிக்கிறான், கார்ல வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது அதுலயுமே அதான் எழுதிருக்கு. கொஞ்சம் இவன் உள்ள போயிருந்தாலும் நம்ம ஜான்வி அதை பார்த்திருப்பா, எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இவன் அங்க வந்துட்டான். வந்து கார்ல ஏறி உட்காடுறான். என்னாச்சுங்க, வாலெட் அதுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னோட பர்ஸ்ல தாமா இருக்கு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் சொல்லிட்டு உள்ள போயிட்டோமா, சரி வாமா போலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போறான். எதுக்காகனா இவன் இப்ப உள்ள போனான் அப்படின்னா யாராவது வந்து நம்ம ஜான்வி கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் கூட்டிட்டு போயிட்டான். இப்போ நைட் ஆயிடுது, நல்லா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யுவராஜ் திடீர்னு கனவு கண்ட மாதிரி எழுந்திருக்கிறான். அப்ப அந்த பக்கமா யாரோ ஒரு ஆள் நடந்து போற மாதிரி தெரியுது. இவனும் அந்த நிழலை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அது அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியா அவனோட அந்த சீக்ரெட் ரூம் பக்கமா தான் போயிருக்கும் போல. இவனும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூம் வந்து திறந்து கிடக்குது. யாரு உள்ள இருக்கா அப்படிங்கிறது தெரியல. யாரு உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே தான் இவன் பயந்துகிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா இவனோட ஃபேவரட் சாங் வந்து யாரோ பாடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சேர் வேற பத்தாததுக்கு தானா ஆடிக்கிட்டு இருக்கு. யார் அந்த சேர்ல உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தெரியல. இவன் மெதுவா போய் பார்க்கறான். பார்த்தா பாட்டி தான் வந்து படுத்து கிடக்குது. அதுவும் அவனோட ஃபேவரட் சாங்கை பாடிக்கிட்டே. இவன் பார்த்துட்டு பயந்து போயிடுறான், அள்ளு விட்டுருது. என்ன நீ பாட்டி, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாண்டா, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வராம நான் எப்படி சாவுன்னு நினைச்சேன், என்னை நீ சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணல, ஆனா அது முடியலை பத்தியா உன்னால, நான் ஜான்வி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாம உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டும் போகவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏய் கிளவி வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் கண்டது எல்லாமே கனவு அப்படின்னு. ஏன்னா இப்பதான் தூக்கத்துல இருந்தே முழிக்கிறான். நம்ம ஹீரோயினே சேர்ந்து முழிச்சிட்டா. என்னாச்சுங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா கெட்ட கனவு தான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிங்க நீங்க படுத்து தூங்குங்க, நான் தாலாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தாலாட்டு பாடுறா. அதுவும் அவனோட அந்த ஃபேவரட் சாங் இருக்குல்ல, அதே பாட்டே பாடிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இருக்கா. இவனுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா இந்த பாட்டை தானே அந்த கிளவியும் பாடினுச்சு, அதனால எனக்கு தாலாட்டுலாம் ஒன்று பாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எழுந்திரிச்சு போறான். அப்ப கண்ணாடியை பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது ஏன் அப்படி அழுக்கா இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான்.
கேட்குறான். என்னாச்சுங்க? அது நல்லா கிளீனா தானே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல இங்க பாரு, இந்த பின்பத்த பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு. பார்க்க நல்லாவே இல்ல. இதுல என்னோட முகத்த பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது பாதி ராத்திரில எழுந்திருச்சு கண்ணாடிய பார்த்து அசிங்கமா இருக்கு, அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். என் புருஷனுக்கு பைத்தியம் கீத்தியம் எதுவும் புடிச்சிருச்சா? அவர நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே! அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினி பயந்து போய் வேண்டிக்கிட்டு இருக்கா. இவனும் அப்படியே நடந்து வெளிய வரான். வெளிய வந்து பார்த்தா, அந்த வேலைக்காரி பயமுறுத்துற மாரி வந்து நிக்கிறா. "கீதா, உன்கிட்ட எத்தன தடவ சொல்லியிருக்கேன், இப்படி வந்து நிக்காத, நிக்காத" அப்படின்னு. "அப்புறம் நீ ஏன் தூங்காம இப்படி பாதி ராத்திரில அலைஞ்சுட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு இந்த வீடு ஃபுல்லா வாக்கிங் பண்ணணுமா? வாக்கிங் பண்ணு. அதுவும் காலைல வரைக்கும் நீ இந்த வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டே வாக்கிங் பண்ற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த வேலைக்காரியும் அவன் சொல்ற மாரியே வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. இவன் நேரா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள தான் போறான். அங்க போய் பார்த்தா, அந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேற கலைஞ்சு கிடக்குது. "இத யாரு பண்ணா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஏன்டா சைக்கோ, நீ தானடா பண்ண" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. திரும்ப எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா உட்காந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அக்யூரேட்டா எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருந்துச்சோ அந்தந்த இடத்துல அதை கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இப்பதான் பார்க்க பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபோன்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுலயுமே இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. "நீ ஜான்வியோட பாட்டி என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி. இது யாரு பண்ணியிருப்பா? எனக்கு இருக்கிற எதிரி யாரு? புது எதிரி யாரு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பத்தின உண்மை தெரிஞ்சது அந்த பாட்டி மட்டும் தான். அந்த பாட்டியுமே இப்ப கோமால கிடக்குது. அப்ப வேற யார் இதெல்லாம் பண்றா? ஒருவேளை ஜான்வியா இருக்குமோ? ச்சே அவளா இருக்காது. ஏன்னா அவளுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத நான் இப்பதானே கன்ஃபார்ம் பண்ணேன். வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்க சொல்லி, இந்த நம்பர் எங்க இருந்து யாரு பண்ணா, யாரோட ஃபோன்லேருந்து வந்திருக்கு, எந்த ஊர்ல இருக்கு அந்த ஃபோனு அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க சொல்றான். அவன் தான் போலீஸ்காரனாச்சே. "சரி சார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி கண்ணாடியெல்லாம் தொடச்சு வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவன் சொல்லிட்டு போனான்ல, "அழுக்கா இருக்கு இந்த கண்ணாடி" அப்படின்னு சொல்லிட்டு. தொடச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ வெளிய வந்து பார்த்தா, அங்க அந்த வேலைக்காரி மட்டும் நடந்துகிட்டு இருக்கா வீடு ஃபுல்லா. இவங்க என்ன பாதி ராத்திரில இப்படி வீடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கீழ இறங்கி வந்து கேட்குறா. "ஏன் இந்த அர்த்த ராத்திரில இப்படி நடந்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டா, அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்றாங்க. ஒருவேளை அப்ப இத பண்ணது நம்ம புருஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி இவளே கெஸ் பண்ணிடுறா. சரி, அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பக்கமா கைய காட்டிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த நம்பரை பத்தி விராஜ்க்கு ஃபோன் பண்ணி இந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மெசேஜ் துபாயில இருந்து தான் வந்திருக்கு. அதாவது துபாய் சிம்ம யூஸ் பண்ணி தான் அந்த மெசேஜே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "அதெல்லாம் ஓகே தான்டா. அத பண்ணது யாரு? அவங்க பேர் என்ன? ஊர் என்ன? அட்ரஸ் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "இத கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு இந்த ராத்திரில நான் ஃபோன் பண்ணேன். ஒழுங்கா அவங்களோட ஃபுல் அட்ரஸ் எனக்கு விசாரிச்சு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னதும், "சரி சார், நான் விசாரிக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த சீக்ரெட் ரூமு கிட்ட வரைக்குமே வந்துட்டா. பட் உள்ள போறதுக்கு அவளுக்கு ஒரு மாரியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் சொன்னான் இல்லையா, இந்த ரூம் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு, "விராஜ், நீங்க உள்ளேயா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "ஆமாமா, நான் இங்கே தான் இருக்கேன்." "அப்புறம் நீ எதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "அது ஒன்றும் இல்லைங்க, உங்களை காணோன்னு தான் நான் தேடிட்டு வந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ இங்கேருந்து போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லி அவளை மட்டும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி டீலாம் போட்டு ரெடியா வச்சிருக்கா புருஷனுக்காக. அவன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரான். நைட்டு ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ள தான் இருந்திருப்பான் போல. வெளியே வந்த உடனே இவ டீயை கொண்டு போய் கொடுத்தா, "இது என்ன டீ இவ்வளோ ஆறி போயிருக்கு, எனக்கு சூடா தான் வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி "சூடா எடுத்துட்டு வரேங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டீ போட போயிடுறா. அதுக்குள்ள இவன் எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோயினி திரும்பவும் டீ போட்டு வந்து கொடுக்குறா. "என்னது இது? இப்போ நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா, வேலைக்காரியோட வேலையை மட்டும் நீ கரெக்டா பண்றியே தவிர பொண்டாட்டியோட வேலை எதுவுமே நீ கரெக்டா பண்ண மாட்ற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "என்னோட வாலெட்டை காணோம், பெல்ட்டை காணோம், ஷூவை காணோம், சாக்ஸை காணோம், அதெல்லாம் எங்க போச்சு?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். "எல்லாமே இங்கே தாங்க இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. உடனே இவனும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப கடுப்பாகிறான். காலையிலே ஏன் இவ்வளோ எரிஞ்சு விழுகிறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப எல்லாம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியை போய் பார்க்குறான். அங்க அந்த கண்ணாடியில என்ன தெரிஞ்சு அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு, "இது அழுக்கா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "இல்லைங்க, நான் நேத்து நைட்டு தான் அதை தொடச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "எனக்கு தெரியும் இது அழுக்கா தான் இருக்கு. இங்க பாரு, இந்த விராஜ் ரோப்ரால பாரு எப்படி இருக்கான் பாரு. இப்படியா இருப்பேன்னா நல்லா மாசா கெத்தா தானே இருப்பேன். ஆனா இது என்னோட பின்பத்தையே அப்படியே தப்பா காட்டுதே. அப்போ இது அழுக்கா தானே இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான்.
அது ஒண்ணும் இல்ல, இவன் மனசுல இருக்க அந்த அழுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி அப்படியே இவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணாடியில. அதனாலதான் அப்படி அழுக்கா இருக்குன்னு சொல்றான். சரிங்க, நான் ஏதோ கிளீன் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அதை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போனா, அதுக்குள்ள இவன் அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அந்த கண்ணாடியிலே போட்டுறான். அந்த கண்ணாடி உடஞ்சு சுக்குநூறா போயிடுச்சு. எதுக்கு இவன் அப்படி பைத்திய மாதிரி பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இவனும் அந்த உடஞ்ச கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டு, இப்பதான் பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்னது இது, உடஞ்சு போன கண்ணாடியை பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு போன் வருது. அந்த போன் சார்ஜ்ல இருக்கு, அது ரிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி போய் அதை எடுத்து யார் பேசுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்க போறா. அதுக்குள்ள இவன் அங்க வந்து அந்த போனை எடுத்துடுறான். என்ன பண்ற, என்னோட போனை இப்ப நீ செக் பண்ண பாத்தியா அப்படின்னா உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்ல, என்ன நீ சந்தேகப்படுறியா, அதனாலதான் நீ இப்ப போன்லாம் செக் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்லங்க, போன் ரிங் ஆச்சு, அதுதான் நான் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நீ போனை செக் தான் பண்ண வந்திருக்க, நீ இதை சமாளிக்காத, இப்ப நீ பண்ணதுக்கான தண்டனையா இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, இந்த விண்டோ டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா, நான் சொன்னா அதை செய்ய அப்படின்னு சொன்னதும் அவளும் அந்த பக்கமா போய் நின்றுட்டு இருக்கா. அந்த பக்கமா பாரு, அங்க உனக்கு இப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அங்க கார்டன் இருக்கு, நிறைய பூச்செடிங்கெல்லாம் இருக்கு. கார்டன் இருக்கா, பூச்செடி இருக்கா, அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீ இப்ப எண்ணி எனக்கு சொல்ற, எத்தனை பூ இருக்கு, அப்புறம் எத்தனை அங்க செடி இருக்கு, அப்புறம் உனக்கு அங்க என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கறத நீ இப்பவே கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினையும் அழுதுகிட்டே அப்படியே ஒண்ணா உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அங்க இருந்து போயிடுறான். அது தெரியாம நம்ம ஹீரோயினி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த வேலைக்காரி வந்து கூப்பிடுறா. எங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவன் அப்பவே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சைகையில சொன்னதும், அப்படியா சரி போ நீ அதை கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ அனுப்பி வச்சுட்டு இவ அழுதுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி விராஜ் திரும்ப பழைய மாதிரி மாறிட்டாருன்னு தெரியலையே, இப்ப கொஞ்ச நாள் நல்லா இருந்தாரு, இப்ப திரும்பவும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவ அழுதுட்டு இருக்கா. ஆமா, இப்ப இடையில கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், அதுவும் பிரெக்னெண்டா இருக்கா நம்ம ஹீரோயினி, அதனால அப்படி இருந்தான். பட் இப்ப திரும்பவும் அவனுக்கு வந்து அந்த பழைய சைக்கோ குணம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயினி பிரெக்னெண்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் வந்து அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட போன் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு வார்டுல வந்து பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அந்த பாட்டியை பாத்துக்கிற சியாங்கிற பொண்ணுகிட்ட நான் பேசணும், இப்போ உடனே போனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே சியாவை கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால அவளும் அங்க இருந்து போயிடுறா போன் பேசுறதுக்கு. அவ அங்க இருந்து போன அடுத்த செகண்டே இவன் பாட்டி இருக்கிற ரூமுக்கு வரான். இவனுக்கு என்ன சந்தேகம்னா, பாட்டி வந்து ஒருவேளை நடிக்குதோ, கோமால இருக்கிற மாதிரி பேரலைஸ் அட்டாக் வந்த மாதிரி நடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த லெட்டரை வந்து பாட்டியை தவிர வேற யாரும் எழுதியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் கெஸ் பண்ணிட்டான். இவனை பத்தி பாட்டிக்கு மட்டும் தானே தெரியும், சோ பாட்டி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இப்ப பாட்டி படுத்திருக்கு, கோமால தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்குமே தெரியுது. பட் அவன் அதை நம்ப தயாரா இல்ல. அதனால அங்கேயும் இங்கேயும் ஒரு இடமா அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கு வந்து பாட்டி ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டி படுத்தபடியே படுத்து கிடக்குது. நீங்க பாரு கிளவி, இப்ப நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், எனக்கு என்னமோ நீ நடிக்கிறியோன்னு தோணுது, நீ நடிக்கிறதானே, சும்மா பேரலைஸ் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறியா, அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்புவாங்க, அதுக்கப்புறமா என்னோட சேரூபத்தை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரலாம்னு நினைக்கிறியோ, சரி நீ ஏதோ பண்ணி தொலை, ஆனா எனக்கு இப்போ அந்த ஃபைலை நீ எங்க வச்சிருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். அந்த ஃபைலை நீ யாருக்கிட்ட கொடுத்த கிளவி சொல்லு, நீ யாரை நம்பியிருப்ப, உனக்கு நம்பிக்கையான ஆள் யாரு, அந்த சஞ்சயா இல்லையே, அவன் தான் வந்து ஜெயில இருக்கானே, அப்புறம் அந்த பாயில் அவளும் இல்லையே, அவ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அப்புறம் நீ யாரை நம்பிதான் அந்த ஃபைலை கொடுத்த, இல்ல ஒருவேளை அந்த ஃபைல் உன்கிட்ட தான் இருக்கா, நீ இப்போ நடிக்கிறியா, இல்ல இப்ப நீ நடிக்கிறியா இல்லையா அப்படிங்கறத நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஸ்டிக்கர் மேலேந்து ஓங்கி அப்படியே பாட்டி தலையில அடிக்கிறதுக்கு போறான். அப்படியே அடிக்க போற ஒரு செகண்ட்ல பாட்டியோட கை விரல் வந்து அப்படியே அசையுது. அதை அவன் கவனிச்சானா என்னங்கிறது தெரியல, நமக்கு காட்டுறாங்க. ஆனா அப்பவுமே பாட்டி எந்த ரியாக்டுமே பண்ணாம அப்படியே கண்ணு முழிச்சபடியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ நடிக்கல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், பை கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே பார்த்தா பாட்டி கண் கலங்குது, கைவரெல்லாம் வேற அசையுது. உண்மையிலே பாட்டி நடிக்குதா இல்ல கோமாலதான் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கே இப்ப டவுட்டா தான் இருக்குது. அதே சமயம் நம்ம சியா வந்து போன் பேச போனா இல்லையா, அங்க போனா அங்க யாருமே பேசல. ஏன்னா இவன் சும்மா அவளை அங்க இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒரு காலை பண்ணா. யாருமே பேசல அப்படின்னு சொன்னதும் இவளும் ரூமுக்கு வந்துடுறா. யாருன்னே தெரியல பாட்டி, யாரோ ஒரு ஆள் கால் பண்ணிருக்காங்க, பட் பேசாமலே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ பாட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நேரா இவன் ஒரு கார்டனுக்கு வந்திருக்கான். அந்த போலீஸ்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். அப்ப அவனும் வந்துடுறான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நீங்க கொடுத்த நம்பர் யாரோடது, யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்ட சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சஞ்சய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சஞ்சய் அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே அப்படின்னு சொன்னா, சார் என்ன மன்னிச்சிட்டுங்க சார், அவன் வந்து எப்பவோ ரிலீஸ் ஆயிட்டான், பாட்டிக்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே அவன் ரிலீஸ் ஆயிட்டான், ஆனா நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்டூபிட், எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இதை நீ சொல்லாம இருந்திருக்க இவ்வளவு நேரமா, நான் யாருன்னு குழம்பி போயிருக்கேன், அப்ப அவன் தான் இதெல்லாம் பண்றானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீடு ஃபுல்லா கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு இவளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். அப்போ வந்து வாட்ச்மேன் ஒரு பூ எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதையும் வச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு பிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவ ஒரு தடவை பூவை டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்துருப்பா போல அந்த வீட்டுல. அதை பார்த்ததுமே இவன் கோவப்பட்டு, எதுக்காக இந்த பூவெல்லாம் இங்க இருக்கு, உன்னை யாருக்கு கொண்டு வர சொன்னா, உனக்கு இந்த பூ எதுக்கு பிடிக்கும், இது நல்லா இருக்கா, பார்க்க நல்லா இருக்கா, இல்ல டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லங்க, சும்மா அழகுக்கு தாங்க வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்றா. அழகுக்கா? இதுல என்ன அழகு வேண்டி கிடக்கு, இது பிளேனா இருக்கு, ஒயிட் பூ, இதுல உனக்கு அழகு தெரியுதா, எனக்கு என்னமோ இது வந்து டேஸ்டா இருக்கும்னு தான் தோணுது, நல்லா சாப்பிடுறதுக்கு, அதனால நீ இப்ப என்ன பண்ற, இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையும் மல்லு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி இல்லாம கொடுமைப்படுத்துவான் ஒரு புருஷன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஐ ஹேட் திஸ் ஃபிளவர், இனிமே இந்த ஃபிளவர் இந்த வீட்டுல பார்த்தேன் அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அந்த பூவை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு இல்லையா, அதனால இந்த பூவெல்லாம் எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, ப்ளீஸ் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அதட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் அந்த பூவை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே பார்த்தா வீட்டுக்குள்ள சஞ்சய் வரான். அவன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட பேச வரான். ஆனா இவன் அவனை பார்த்த உடனே விரட்டி விடுறான். எதுக்காக நீ இங்க வந்த, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் ஜான்வி, அதை ஃபர்ஸ்ட் கேளு. நான் உன் புருஷனை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். உன்னோட அப்பாவோட கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போனேன்ல, அதுக்கு காரணமே உன்னோட புருஷன் தான். ஏன்னா உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வேணும்னே தான் அவன் பண்ணியிருக்கான். அவன் பண்ணிட்டு பழியத்துக்கு ஏன் மேல போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ இதெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. ஏன் புருஷனை பத்தி நீ இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவர் ஏன் குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைக்கிறாரு, அப்பேற்பட்டவரை பத்தி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கியா, மரியாதை இங்க இருந்து கிளம்பு சஞ்சய், வாட்ச்மேன் இங்க வாங்க, இவனை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாட்ச்மேன் அங்க இருந்து அவனை இழுத்துட்டு போயிடுறான். பட் அவன் சொல்ல வந்த விஷயத்த இவ காதுல கூட வாங்கல. ஆனா இப்ப நைட் ஆயிடுச்சு, இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, என்னது இது, அவன் எதுக்காக இப்படி சொல்லிட்டு போனா, ஏன் புருஷன் தான் என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தினான்னு வேற சொல்றானே, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சஞ்சய் வந்தது, நம்ம ஹீரோயினி பேசினது, விரட்டினது, அது எல்லாமே அதுல இருக்கு. அதை இவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயினி கரெக்டா அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்ததும் இவன் முறைக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு செகண்ட் பயமா தான் இருக்கு. அதுக்கப்புறமா தெரியுது பொண்டாட்டிய பாசமா சோஃபால உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்லம்மா, அதுக்காக நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிஃப்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினி அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நெக்லஸ் செட்டு, வளையல், அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கான் போல. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா இவனே மாட்டி விட்டுட்டு இருக்கான். கால்ல இருந்து தலை வரைக்கும் நகையா வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அது எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆனந்த கண்ணீரே விட்டுடுறா. என்னதான் புருஷன் இந்த மாதிரி பண்ணாலும், பைத்தியக்காரத்தனமா பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு செகண்ட் நல்லா பாசமா பேசுவோம், இவளும் நம்பத்தான் செய்யறா. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில நான் மறைச்சு வச்சிருக்க, இத்தனை நாளா மறைச்சு வச்சிட்டு இருந்த அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை சஞ்சய் வந்து சொல்லிட்டு போனானோ, அப்ப அதை பத்தி தான் எதுவும் பேச போறானோ அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு என் கூட வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ணை பொத்தி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். எங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இந்த ரூம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்னு சொன்னவன் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த ரூமை திறந்து உள்ளேயுமே போறான். அங்க போய் ஃபேமிலி போட்டோவை காமிச்சு, இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மா, அப்புறம் இது நான், அப்புறம் இது என்னோட தங்கச்சி அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றான். உனக்கு தெரியல ஜான்வி, எனக்கு அந்த கடவுள்னாலே சுத்தமா பிடிக்காது, அந்த கடவுளை நான் ரொம்ப வெறுக்கிறேன், அது ஏன் அப்படின்னு உனக்கு தெரியாதுல்ல, அதுக்கான ரீசனே இவங்க தான். ஏன்னா என்னோட மொத்த குடும்பத்தையுமே என்கிட்ட அந்த கடவுள் தான் பிரிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் நானும் என் தங்கச்சி மட்டும் தான் மிஞ்சி இருந்தோம். 2 பேருமே தனித்தனி ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அழுகையா தான் வருது. இவ்வளவு கஷ்டத்தை நம்ம புருஷன் அனுபவிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனுமே அவளை கட்டி பிடிச்சிட்டு, இந்த ஒரு விஷயத்த நான் இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜான்வி, ஆனா என்னால முடியல, என்ன பண்றது, என்னோட அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் தாங்கிக்கவே முடியல. இப்ப நான் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கேன். இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம ஒண்ணு நான் சில சமயம் கஷ்டப்படுத்துறேன் ஜான்வி. மத்தபடி நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன்.
இருக்கா அது எல்லாமே உண்மை ஜான்வி, ப்ளீஸ் ஜான்வி நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்க, நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அவன் அதுக்கப்புறமா கண்ணை தொடச்சிட்டு நம்மளை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, நமக்கு தெரியுது இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு. இப்போ மறுநாள் ஆயிடுது, மொத்த போலீஸும் சேர்ந்து சஞ்சயோட வீட்டுல போய் பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சய் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா அவன் அங்க எங்கேயுமே இல்லை போல. அதனால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அவன் தூரத்துல இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இவனுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு இந்த மாதிரி போலீஸ் வருவாங்க அப்படின்னு. நல்ல வேளை அவன் மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டான். இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி விராஜ் கிட்டயுமே சொல்றாங்க, நாங்க வீட்டுல போய் தேடி பார்த்தோம் அவனை காணோம் அப்படின்னு. எனக்கு அவன் முக்கியம் கிடையாது, அவன் கையில வச்சிருக்க ஃபைலு தான் முக்கியம். எனக்கு தெரியும் அந்த பாட்டி வந்து ஃபைல அவன்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எனக்கு இப்ப அந்த ஃபைலு தான் வேணும், அதை எப்படியாவது தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அப்படி பேசிட்டு அந்த பக்கம் திரும்பும் போது அங்க வந்து நிக்கிறா. இவன் அவளை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். அவ வந்து நிக்கிறா ஓகே, பட் இவன் பேசினது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ இப்பதான் வந்திருக்கா போல. இவன் உடனே கேக்குறான், என்ன இப்போ எதுக்காக நீ இப்ப இங்க வந்து திடீர்னு வந்து நிக்கிற, அப்ப நான் என்ன பண்றேன் எது பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வேவ் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அட எல்லாத்தையுமே இப்படி சந்தேகமாவே பார்த்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஹீரோயினி அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணேன், அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியா என்ன கிஃப்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயினி ஒரு கிரீட்டிங் கார்டு செஞ்சிருப்பா போல, அதுவும் அவ கையாலேயே. அதை வந்து இவங்கிட்ட கொடுக்கவும் அதை அவனும் வாங்கி படிக்கிறான். நிறைய கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கா புருஷனுக்காக. அவனும் அதை பார்த்துட்டு அப்படியே கோவமா பொண்டாடி முன்னாடி போய் நிக்கிறான். என்னாச்சுங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இது நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமான்னு சொல்றா. இது உன்னோட கையாலையா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கும் ஆமான்னு சொல்றா. ரொம்ப நல்லா இருக்கு ஜான்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்காக இவ்வளவு தூரம் நீ பண்ணிருக்கல, அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் சொல்றான், அப்புறம் நாளைக்கு லவர்ஸ் டே வருது ஜான்வி, அதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே, அந்த நாள் ஃபுல்லாவே நான் உன்னை ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பேன், நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அப்படி என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு டின்னர் சமைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து யாரோ ஃபோன் கால் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினியோட தங்கச்சி சியா தான் கால் பண்றா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு தான் நான் கால் பண்ணேன். அப்புறம் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அக்கா கிட்டேயும் சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்டேயும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இவ சொல்றா, இந்த மாதிரி எனக்கு சஞ்சய் கால் பண்ணா, அதுவும் ஹாஸ்பிட்டல் நம்பர்ல இருந்து என்ன அவன் மீட் பண்ண வரேன்னு சொல்றான் மாமா, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இவங்கிட்டயா போய் இந்த விஷயத்த சொல்லுவா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவனும் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் எதுவும் சொல்லல மாமா, நான் எதுவும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நீ ஒரு வேலை பண்ணு, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நேரமா ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படிங்கிறது நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சிடுசிட்டுனே பேசிட்டு இருக்கான். அதோட இவ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இவ படிக்க சும்மா இருக்காம, எங்க உங்களோட சின்ன வயசுல நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, அது உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு, பட் அதெல்லாம் வந்து உங்க பாஸ்ட்ல நடந்தது தானே, இப்போ நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, இப்போ உங்களோட பிரசன்ட் லைஃப் மட்டும் நீங்க வாழுங்க, பழசெல்லாம் மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நல்லது தானே சொல்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுது. பட் அவன் அதை அப்படி எடுத்துக்கலையே, உடனே கோவப்படுறான். அப்படியே கட் பண்ணா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கண்ணை திறக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. திறக்கலாம், கண்ணை திறந்து பாரு, இப்போ உன்னோட சர்ப்ரைஸ் உன் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க வெட்ட வெளியா இருக்கு. நடு ஜாமத்துல கூட்டிட்டு வந்து நிறைய சாரியை கீழே தூக்கி போட்டு வச்சிருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட சாரி தான். அப்ப சொல்றான், உங்ககிட்ட இத்தனை நாளா நான் சொல்லாம இருந்த என்னோட கடந்த காலத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீ அதுக்கு எனக்கு ஆறுதல் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன வந்து என்னோட கடந்த காலத்தை மறக்க சொல்றியா? அது எவ்வளவு ஈஸியா, அது அவ்வளவு சாதாரணமான விஷயமா போச்சுல உனக்கு. என்னோட கடந்த காலத்துல நான் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை பத்திலாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஏன்னா உன்னோட சின்ன வயசுல நீ ஒரு நார்மலான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருந்த, அதுல நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா என்னங்க சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வெயிட் ஜான்வி, நான் பேசிட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசாத. ஏன்னா நீ மறக்க சொன்னல என்னோட கடந்த காலத்தை, அதே மாதிரி உன்னோட கடந்த காலத்தை, உன்னோட சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நீ மறந்துரு, உன்னோட பாஸ்ட் லைஃபை நான் இப்போ மொத்தமா அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற படவையை எரிச்சு விட்டுறான். சரி சாரி போனா போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலேஜ் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், அப்புறம் சின்ன வயசு போட்டோஸ், இது எல்லாத்தையுமே அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்கான். விராஜ் வேணா விராஜ், ஏன் விராஜ் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுது புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா
நெருப்புல எரியறது இவளோட சின்ன வயசு வாழ்க்கையை மட்டும் இல்ல, இவளோட எதிர்காலத்தையும் அழிக்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா சர்டிபிகேட்டையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உன் கண்ணு முன்னாடியே நான் இதெல்லாம் எரிக்கிறேன். அப்புறம் இந்த சாரி வந்து உன்னோட அம்மா உனக்காக கொடுத்தது தானே, அப்புறம் இது உன்னோட ஃபேவரட் சாரி, அப்புறம் இது வந்து உன்னோட பாட்டி உனக்காக கொடுத்தது, இது எல்லாத்தையுமே நான் எரிச்சிட்டேன். இனிமே நீ என் கூட வாழ போற வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு உன்னோட நிகழ்காலத்தை மட்டும் நீ என் கூட வாழு அப்படின்னு சொன்னா உன்னால முடியுமா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினிக்கு இதெல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்தா ரொம்ப பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா. அப்படியே அந்த வேதனையில அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இவன் திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஜான்வி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே எப்போதும் போல பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற டாக்டர் சட்டையை பிடிச்சி என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு டாக்டர் வராரு, பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அதே டாக்டர் தான். அவர் வந்து இவனை பார்த்துட்டு விராஜ் நீ இங்க என்ன பண்ற, அப்புறம் உன்னோட மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது ஒண்ணு இல்ல டாக்டர், சும்மா மயங்கி விழுந்துட்டா, வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை பத்தி விசாரிக்கிறான். அவரும் சொல்றாரு பாட்டி இப்ப நல்லா குணமாயிட்டு வராங்க, சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு இடையே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா பாட்டி குணமாக போதா, இது நல்லதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பாக்குறதுக்காக. வந்தங்க கதவு கிட்ட நின்று பாத்துட்டு இருக்கான். பாட்டியுமே கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் இப்ப திறந்து மூடுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குது, பட் பேசதான் முடியல போல. அவன் நின்று பாத்துட்டு இருக்கான். இப்ப போய் உள்ள போய் மீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. பாட்டி அவன் நிக்கிறத பாத்துருச்சு, பட் இவ பாக்கல. அவனை பார்த்ததுமே ஏதோ சைகை காட்டுது, ஆனா இவளுக்கு அது எதுவுமே புரியல. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அவனும் அங்க யாரும் இல்ல, பாட்டியும் சியாவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போனா அதுக்குள்ள எவனோ பிடிச்சி சட்டையை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாம அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீங்க வர விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா, அதான் உன்னை நான் தொக்கா பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் கெஸ் பண்ணிடுறான். அப்ப சியா வேணும்னே தான் நம்மள இங்க வர வச்சு மாட்டு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு தான் இருக்கு, பட் வந்து பேசதான் முடியல. அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். போலீஸும் பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த விராஜ் பாட்டியை பாக்குறதுக்காக இப்படி எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கான். கரெக்டா மாட்டிக்கிட்டான். சஞ்சய் வந்து மாட்டிக்கிட்டான் இவங்கிட்ட. OMG சஞ்சய் நீயா பாட்டியை பாக்குறதுக்காக வந்தியா, பாட்டி உங்ககிட்ட இப்ப பேச முடியாது, அதனால இப்ப நான் தான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை புடிச்சு வச்சுட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி தெரியுது, ஃபேஸ் தெரியல. நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் போல, தூங்கிட்டு இருக்கா. அப்ப இவன் பண்ணதெல்லாம் கனவு மாதிரி வந்துட்டு போகுது. அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சான்ல, அதனால இருக்காதீங்க விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சிடுறா டக்குன்னு. பக்கத்துல ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு, அது வந்து புருஷங்காரன் தான் வேலண்டைன்ஸ் டேக்காக வச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸுமே இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. இது உனக்காக ஸ்பெஷலா நானே பண்ண சொல்லி செஞ்சதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னடா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நெக்லஸ் செட் இருக்கு, அதுவும் வீங்கிற லெட்டர் போட்டு இருக்கு. அதையும் நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிட்டு கீழே வந்து பாக்குறா. கீழே வந்து பார்த்தா இவன் வந்து ஏதோ ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. வந்துட்டியா ஜான்வி, கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, அண்ட் உன்னோட சர்ப்ரைஸ் இதோட முடிய போறது கிடையாது, இன்னொன்னு உனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கே டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினியை அழைச்சிட்டு வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃபேஸை தான் அப்படியே அச்சசலா வரைஞ்சிருக்கான். பரவாயில்ல இவனுக்கு டிராயிங்லாம் தெரிஞ்சிருக்குப்பா, நல்லா தான் வரைஞ்சிருக்கான். நம்ம ஹீரோயினி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நல்லா இருக்கு அப்படின்னு இவ சொல்லி இருந்தா கூட அவன் விட்டுருப்பான் போல, பட் அதை விட்டுட்டு ரொம்ப அழகா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதை பார்த்ததும் இவன் டக்குன்னு கோவப்படுறான். ஏன் என்ன அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த டிராயிங் பண்ண பேப்பரை எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கமா போறான். என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நெருப்புல போட்டு அந்த டிராயிங் பேப்பரை எரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கையால வரைஞ்சதுதான், இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சதை இவன் கையாலே போட்டு எரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அங்க வந்த வேலைக்காரையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஏங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு ஜான்வி, நான் உங்ககிட்ட இதை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், அதை விட்டுட்டு அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் அழகா தெரியுது அப்படின்னு சொன்னா அது நானா மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் அதை அழிச்சிருவேன், இந்த பேப்பர் மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிறது சரியா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நம்ம ஹீரோயினோட அப்பா போன் பண்ணி இந்த மாதிரி பாட்டி ரெக்கவர் ஆயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மாமா தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அப்புறம் அங்க போய் பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் வேணும் இல்லையா, அதை நானே அப்பாயிண்ட் பண்றேன், அவங்க வந்து பாட்டியை நல்ல விதமா பாத்துப்பாங்க, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பில்லை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே நானே செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்ன அந்த நர்ஸ் பொம்பளையும் வந்துருது இங்க. ஆனா பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது, வில்லத்தனமா சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கு. பாட்டியை பார்த்தா என்ன பண்ண போகுது அப்படிங்கறது தெரியல.
கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்காக பால் கொண்டு வந்து கொடுக்குறான். அது நல்லா சுட்டு பொசுக்குது. அதுக்கப்புறம் லேப்டாப்ல வந்து ஒரு விஷயம் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பழைய காலேஜ் படிக்கும் போது உள்ள போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பான் போல, சிசிடிவி கேமரால பதிவானது போல. அதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு ஜான்வி, இதெல்லாம் வந்து நீ காலேஜ் படிக்கும் போது உள்ள போட்டோஸ் தானே, எப்படி இருக்க பாரு, நான் உன்னோட பழைய நினைவுகளை அழிச்சிட்டேன், அதுக்கு பதிலா என்னால இதை தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு ஜான்வி, ப்ளீஸ் ஜான்வி நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினே சரி ஓகே பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா சஞ்சய் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன் சைடா வந்து காதலிச்சான் இல்லையா காலேஜ் படிக்கும் போது, அந்த போட்டோஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா. உடனே அது வந்துங்க, அது வந்து அவன் சஞ்சய், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அவன் தான் என்ன காலேஜ் படிக்கும் போது ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு, அதனாலதான் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையா அதை பத்திலாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்காக நீ அவனோட பேரை சொன்ன, சரி சரி இப்ப நான் உனக்காக வந்து பால் கொண்டு வந்தேன்ல அதை நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பால் நல்லா சூடா இருக்கு, குடிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினே அதை எடுத்து குடிச்சிடுறா. பட் வாயில வச்ச உடனே அவளுக்கு நல்லா சுட்டுருச்சு, நல்லா கொதிக்குது அந்த பால், என்னால முடியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனே தண்ணியை கொடுத்து, ஓ சோ சாரி ஜான்வி, அது வந்து பால் சூடா இருக்குல்ல, நான் வந்து வேணும்னே தாமா பண்ணேன், நீ ஏமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, சரி சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ கிளம்பி ரெடியா இரு, நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ரெடியாகி வந்துட்டா. அவளோட கண்ணை கட்டி இவனே மாடிப்படில இருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை வேலைக்காரி தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க போன அடுத்த செகண்ட் இவளும் செப்பலை போட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதே சமயம் பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அங்க இருக்கிற நர்ஸ் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒரு மருந்து வந்து ஏத்திட்டு இருக்கு. பாட்டிக்கு வந்து எதுவும் புரியல, இவ சாதாரண பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக கை கிட்ட வரைக்குமே போயிட்டு பட் ஊசியை போடாம அதுல இருக்கிற மருந்தெல்லாம் வேணும்னே வெளியாக்கிக்கிட்டு இருக்கா. இதை வந்து பாட்டி பார்த்துட்டு ரொம்ப பயந்து படுது, இவ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவ சொல்றா, உனக்கு எதுக்கு பாட்டி தேவையில்லாத வேலை, விராஜ் சாரோட விஷயத்துல எதுக்காக நீ தலையிடுற, அவரோட விஷயத்துல நீ தலையிட்டதுனாலதான் இப்ப நீ படுத்த படிக்க ஆயிட்ட, உன்னை நான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு, உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க உன்னை, ஆனா நான் உன்னை என்ன பாடுபடுத்த போறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரியே வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. நம்ம பாட்டி இதெல்லாம் கேட்டு பயந்து படுது. பாவம் பாட்டி, இந்நேரம் நடமாட்டமா இருந்துச்சுன்னா இவளே ஒரு வழி பண்ணிருக்கோம், இப்ப படுத்த படிக்கையா இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. இந்த பக்கம் பொண்டாட்டிக்கு லவர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவளை ஒரு பள்ளத்தாக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அங்க வந்து நின்னுக்கிட்டு இப்ப நான் கண்ணை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறான். நானே ஓபன் பண்ணி விடுறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓபன் பண்ணி விடுறான். பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, காலுக்கு அடியில பள்ளத்தாக்கு இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. நமக்கும் யாராவது சர்ப்ரைஸ் பண்றங்கிற பேர்ல கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா இவன் பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வரும். என்ன விராஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பள்ளத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னம்மா ஜான்வி நீ பயப்படுறியா, இந்த விராஜோட மனைவி எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, நீ எதுக்காக பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துக்கிட்டே வாமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ரோஸ் எடுத்து கையில கொடுக்குறான். ஐ லவ் யூ ஜான்வி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவ பயந்துகிட்டே வாங்கிக்கிட்டு நானும் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நானும் தாங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லு, இதுல என்ன இருக்கு, நீ உன் புருஷன்ட்ட தானே ஐ லவ் யூ சொல்ற, சோ ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. இல்ல நீ இப்படி சொல்லக்கூடாது, இப்ப நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அதுல நீ என்ன உண்மையிலே லவ் பண்றியா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் பயப்படுறா, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு. அதாவது இப்ப நீ இந்த கையில வச்சிருக்கல ரோஸ், இந்த ரோஸ்ல நீ என்ன பண்றனா ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டுக்கிட்டே உன்னோட காதலை நீ நிரூபிக்கணும், அதாவது ஜான்வி லவ் மீ நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி பயந்துகிட்டே அந்த பூவை பிச்சு போடுறா. ஜான்வி லவ் நாட் அப்படிங்கிற மாதிரி திக்கி பேசிட்டு இருக்கா. இல்ல இப்படி சொல்லக்கூடாது ஜான்வி, ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினி அப்படியே அழுதுகிட்டே பயந்துகிட்டே ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்னா பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி திக்குன்னு இருக்கிற இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வேலைக்காரி வந்துட்டு இருந்தாங்கல்ல வெளியே, கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுவும் அவனுக்கே தெரியாம அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க நின்று கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ள எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னமோ வச்சதை எடுக்க வந்த மாதிரி அவங்க தேடுற ஐட்டம் அங்க கிடைக்கவும் இல்லை. அப்புறம் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. சரியான வெயில தன்னோட முகத்தை கழுவிட்டு அப்படியே சோர்வா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா இவங்க பாட்டியை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க போல. அவங்கள பார்த்ததுமே பாட்டி அப்படியே பயப்படுற மாதிரி காட்டுறாங்க.
பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட கையை இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு சமாதானம் பண்ற மாதிரி இருக்கு. பாட்டி கண்ணிலே இப்ப வித்தியாசமான ஒரு நம்பிக்கை தெரியுது. இவங்களுமே பாட்டியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த லவ் டெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஜான்வி ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டுட்டு தன்னோட காதல நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா. ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு பூ மிஞ்சிருக்கு. அந்த பூ இப்ப என்னன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நான் விராஜ காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்ததுமே இவனுக்கு செம கோவம் வந்துருது. அங்க இருந்து எழுந்திருச்சு போய் எனது ஐ லவ் நாட் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படின்னா ஜான்வி நீ உண்மையிலே என்ன காதலிக்கிறியா? நான் தான் வந்து ஏமாந்துட்டு இருக்கணும், நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீ என்ன காதலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அவன் பாட்டுக்கே பேச ஆரம்பிச்சிட்டான். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, இந்த பூனாலே என்னோட காதலை உங்களுக்கு நிரூபிக்க போகுது, நான் உண்மையிலே உங்களை காதலிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வாய மூடு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவகிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கான். நம்ம ஜான்வி அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச தூரம் பின்னாடி போனா அப்படின்னா கண்டிப்பா பள்ளத்துல விழுந்து சாக வேண்டியதான். அப்படியே பின்னாடி பயந்துட்டு போனவ டக்குன்னு அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. டக்குன்னு இவன் பிடிச்சிடுறான். என்ன ஜான்வி நீ பயந்துட்டியா? என்னம்மா நான் இப்படிலாம் வந்து ரூஸ்தனமா யோசிப்பேனா என்ன? இந்த பூ சொல்லி தான் நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணுமா? நீ உண்மையிலே என்ன காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஜான்வி, அதை இந்த உலகத்துக்கே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பள்ளத்துக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு தனியா இவன் பாட்டுக்கே கத்திக்கிட்டே இருக்கான். ஜான்வி என்ன லவ் பண்றா, அதுவும் அளவுக்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் இங்க கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல நம்மளே அப்படி பயமுறுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஜான்வி நீ வீட்டுக்கு போமா, நான் உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன், அது என்னன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். நம்ம ஜான்விக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் திரும்பும் போது வேலைக்காரவங்க வெளியில இருந்து வராங்க. அவங்கள பார்த்ததுமே இவன் கேட்கறான் நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே அவனை பார்த்து பயந்து போயிடுறாங்க. முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ஏன் அப்படி பயப்படுறா, என்னாச்சு, நான் நீ எங்க போயிட்டு வந்தேன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கையில வச்சிருக்க ஜாமானை காட்டுறாங்க. அப்படியா நீ மார்க்கெட்டா போயிட்டு வந்த, இதை தூக்கிறதுக்காக உனக்கு இவ்வளவு வேத்து வடியுது, இது என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு, போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அதட்டி உள்ள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் வெளியே எங்கேயோ போறான். நம்ம ஜான்வி வீட்டுக்கு வந்து அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் லவர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவன் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கறத ஒண்ணா நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளவு பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வேற எனக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அது என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு சராசரி புருஷன் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவளோட நிலைமைய பாத்தீங்களா, பயத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா சஞ்சயை பார்க்க தான் வந்திருப்பான் போல. அவன் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான், பிடிச்சி வச்சிருக்கானுங்க. அவனை குப்பரை படுக்க போட்டு தம்பிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தண்ணிங்கிற பேர்ல எதையோ ஒன்று ஊத்திட்டு இருக்கானுங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அநேகமா அது ஆசிடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து இவனோட தலையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஆடாத அசையாத, நீ ஆடுன அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், உன்னோட முகமே செதஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இது ஆசிட் தான் அப்படிங்கிறது நமக்குமே தெரியுது. அதை அவனோட தலையில வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாட்டியை பார்க்கறதுக்காக போன, அப்புறம் நீ சியா வேற பார்த்து பேச போயிருக்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட ஜான்வியோட குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்காக நீ அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்? அநேகமா அந்த ஃபைலை பத்தியும் பாட்டியை பத்தியும் சொல்றதுக்காக தானே நீ அவங்க குடும்பத்துக்கிட்ட நெருங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சியா ஃபோன் பண்றா. அவனும் என்ன பண்றான்னா ஸ்பீக்கர்ல போட்டு வச்சுக்கிட்டு சொல்லுமா சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவன் என்ன கேட்கறான்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சய் வந்தான்ல, அவன் வரேன்னு சொன்னான், பட் அவன் வரவே இல்லை. அவன் என்னத்துக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சான்னு தெரியல, ஆனா நான் அவனை ரொம்பவே காதலிக்கிறேன், நீங்களும் அவன் வந்தோன்னா உன்னோட காதலை பத்தி பேசு அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னீங்க, ஆனா அவன் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்படியாமா அவன் வரலையா, நான் நினைச்சேன் அவன் வருவான்னு, அவன் ஏமா வரல? அப்பனா நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை உண்மையிலே காதலிக்கல, உன்னை ஒருவேளை உண்மையிலே காதலிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா உன்னை தேடி அங்க வந்திருப்பான். அப்ப அவன் வரல அப்படின்னா கண்டிப்பா உன்னை காதலிக்கல போலமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனால பேச கூட முடியல. ஏன்னா இவன் ஏதாவது பேச முயற்சி பண்ணான் அப்படின்னா கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம தலைமையில இப்ப ஆசிட் இருக்கு, அதனால இவன் எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் அவளும் அழுதுகிட்டு, அப்படியா மாமா, அப்பா அவன் என்ன காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஆமாமா சியா, அவன் உன்னை காதலிக்கல, இதுதான் நிஜம், நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போறதுதான் நல்லது. ஏன்னா அவனே உன்னை வந்து மீட் பண்ணணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் எந்த முயற்சியுமே பண்ணல. அப்புறம் நீ எதுக்காக அவனை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சரி மாமா, நீங்க சொல்றது சரிதான், நான் வந்து என்னோட லைஃபை இனிமே பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போறதுதான் நல்லது அப்படி
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், பாத்தியா அவனோட காதலியை கூட உங்ககிட்ட நான் நிரந்தரமா பிரிச்சுட்டேன், இனிமே நீ என்னதாண்டா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு, நான் என்ன உங்ககிட்ட காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்ல உன்னோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன், அதான் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனை நிமித்துடா அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தி உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்டா பண்ணி சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா உன்னோட நிலைமையை பார்த்து நான் சிரிக்காம என்ன பண்றது, ஏன்னா உன் கைக்கு இன்னும் அந்த ஃபைல் வந்து சேரல இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைலை பத்தி தாண்டா இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், அந்த ஃபைல் எங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன கொன்னாலும் சரி அந்த ஃபைல் இருக்கிற இடம் உனக்கு தெரியவே தெரியாது, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, நீ தான் பெரிய பிஸ்தாவாச்சு, அதனால உன்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் இடுப்புல இருக்கிற கண்ணை புடுங்கிக்கிட்டு இவனை எயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுல கொஞ்சம் கூட அந்த மரண பயம் தெரியவே இல்லை. சொல்ல புரியா இல்லையா, அப்ப நீ சொல்லல அப்படின்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன், மரியாதையா அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல, சுட்டா சுட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கான். உடனே இவனு ட்ரிகர் அமுக்குறான். பார்த்தா இவன் டக்குன்னு அவனை சுடாம மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் போலீஸ்காரன் பக்கத்துலதான் குண்டு போயிருக்குது. அவன் பார்த்துட்டு அப்படியே கொலை நடுங்கி போய் நின்றுகிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு பார்த்தா இந்த பையல நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்காக தான். என்னடா நீ இவ்வளவு தைரியமா ஒரு போலீஸ்காரனை எய்ம் பண்ணி சுட்டிருக்க, இங்க பாரு இன்ஸ்பெக்டர், அவன் உன்னையே கொலை முயற்சி பண்ண பார்த்திருக்கான், அதனால இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால அவனையுமே அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. இவன் அதுக்கப்புறம் பயந்துகிட்டே அந்த கண்ணை வாங்கிக்கிட்டு, ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் சொன்ன மாதிரி அவனை ஜெயில தான் போட முடியுமே தவிர, பட் இவனுக்கு இன்னுமே அந்த ஃபைல் இருக்கிற இடம் தெரியவும் இல்லை. அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபைல் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க ஜான்விக்காக இந்த வேலைக்கார அம்மா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அந்த பாலை பார்த்ததுமே ஜான்விக்கு அவன் பாலை சுட சுட குடிக்க வச்சான்ல அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து தொட்டு பாக்குறா, அது ஜெல்லுன்னு தான் இருக்கு. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த வேலைக்கார பொம்பளை அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு, எதுவுமே சொல்லாம. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க அப்படியே பாசமா நம்ம ஜான்வி அப்படியே தொட்டு பார்க்க வராங்க. டக்குன்னு அங்க விராஜ் வந்துடுறான். அவனை பார்த்துதான் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அவன் நேரா வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இவ கடகடன்னு அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறா. பட் அவளோட வாயில கொஞ்சமா ஒரு சொட்டு அப்படியே ஒட்டி இருக்கு. அதை எடுத்து இவன் நக்கிக்கிட்டு பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வா ஜான்வி, நான் உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வெளியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவளுக்காக ஒரு புது காரையே வாங்கி வச்சிருக்கான். இதுதான் இவனோட அடுத்த கிஃப்ட் போல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கான் இவளை, ஆனா இப்ப காரை வாங்கி கொடுத்து எங்க ஓட்ட சொல்ல போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஜான்வியுமே கேட்கிறா, என்னங்க புது காரு யாருக்கு, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா உனக்கு தான் இந்த புது கார், எப்படி நல்லா இருக்கா, சரி இதை கட் பண்ண அப்படின்னு சிஸ்டரை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேரா நீட்டுறான். அவளும் பயந்துகிட்டே அதை கட் பண்றான். சரி ஓட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னங்க நானா இந்த காரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா நீ தான் இந்த காரை ஓட்டணும், இல்ல உனக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிக்கல, இல்ல கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் இல்லைங்க, இல்ல இந்த கார் வந்து நான் எப்படிங்க ஓட்டுறது, எனக்கே அவ்வளவுக்கு டிரைவிங் தெரியாது, அதுவும் இல்லாம இது புது கார் வேற, நான் ஓட்டிட்டு போய் எங்கேயாவது மோதிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, ரிலாக்ஸ் ஜான்வி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்ப நீ எதுக்காக பயப்படுற, நீ டிரைவிங் பண்ணு, நான் உன் பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்வியும் பயந்துகிட்டே அங்க போய் உட்காந்துருக்கா. சரி இவ தான் ஆல்ரெடி கார் ஓட்டுனாலே, அதனால இவளுக்கு என்ன இது வந்து கை வந்த கலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும். ஆனா அங்கதான் இவன் ஒரு டிஸ்ட வச்சான். என்னன்னா, நீ கார் ஓட்டு ஜான்வி, ஆனா நீ இப்படி ஓட்டக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஜான்வி பயந்து போடுறா. என்னங்க சொல்றீங்க, கண்ணை திறந்துகிட்டே என்னால ஒழுங்கா ஓட்ட முடியாது, கண்ணை மூடிக்கிட்டு எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்காக பயப்படுற, ஓட்டு அப்படின்னு சொன்னதும் இவளும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே மெதுவா அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. தயவு செய்து இப்படி எல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்கப்பா, இவன் தான் ஏதோ கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் அப்படியே பயந்துகிட்டே கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுறா. ஆனா இவ ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பொண்ணு தான், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப கண்ணை மூடிக்கிட்டே காரை ஓட்டுறா பாருங்க. அவனும் அப்படியே சொல்றான், லெஃப்ட்ல போ ரைட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜான்வி ஸ்மூத்தா அப்படியே கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. வெரி குட் ஜான்வி, இப்படிதான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப அவளை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதை விட்டுட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க இந்த நர்ஸு பொம்பளை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னா, பாட்டிக்கு போட வேண்டிய மருந்து எதையுமே பாட்டிக்கு போடாம அது எல்லாத்தையுமே கீழே ஊத்திக்கிட்டு இருக்கா. அப்ப இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, பாட்டியை வந்து ரெக்கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லியிருப்பான் போல. அவன் சொல்ற மாதிரியே இவளும் செஞ்சுட்டு இருக்கா. பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்ல வருது. அப்ப அங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது வந்துப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வராங்க. பட் பாட்டியால பேச முடியல ஒழுங்கா. என்னாச்சு, இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க
வந்தீங்க, அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தான் தேவை, அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இவன் மயக்க மருந்து ஊசியை போட்டுறா. பாட்டியுமே எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே தூங்கி போயிடுது நிம்மதியா. இங்க நம்ம ஜான்வியும் கண்ணை மூடிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா, இவனும் ஹாயா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எதிர்த்தாப்புல லாரி வருது, அது நம்ம ஜான்வியால பார்க்க முடியல, ஏன்னா கண்ணு மூடிக்கிட்டு இருக்கா. கார் ஓட்டிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஆர்னு சவுண்டு கேக்குது. அப்பதான் அவன் எதிர்த்தாப்புல பாக்குறான், அங்க லாரி வருது தெரியுது. உடனே ஜான்வி லாரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதும் அவன் ஸ்டேரிங்க விட்டுறா. டக்குன்னு இவன் உடனே வளைச்சு கிளச்சி திருப்பி ஒரு வழியா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான் காரை. நல்ல வேளை லாரி மோதல, 2 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. கண்ணு முன்னாடி உயிர் பயத்தை காட்டினா பரவாயில்ல, இவன் கண்ணை மூடிக்கிட்டே உயிர் பயத்தை காட்டிட்டா நம்ம ஜான்வியுமே பயந்து போயிடுறா. சாரிங்க, நான் லாரி வந்ததை கவனிக்கலன்னு சொல்றா. ரிலாக்ஸ் ஜான்வி, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, நீ நல்லா கார் ஓட்டின, சரி வா இப்போ உன்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி ஒரு பதட்டமாவே இருக்கா, ஏன்னா அவன் கார் ஓட்ட விட்டான்ல, அந்த பதட்டம் தான். அதை பார்த்துட்டு கேக்குறாங்க, ஏமா ஒரு மாதிரி பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவனும் சீன் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் ஜான்விக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்த மாமா, அந்த காரை ஓட்டிட்டு வந்தா, அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தா, அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா, அவ டயர்டா இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு குட்டி தங்கச்சி கார் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே, கார் வாங்கிட்டீங்களா அக்கா, அப்போ நீங்க என்ன ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவளால எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா இவளே இப்ப பயந்து போயிருக்கா. இந்த நேரத்துல பார்த்துட்டு தங்கச்சி வேற ரைடு கூப்பிடுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் தங்கச்சி கூப்பிடுறாளம்மா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான் 2 பேரையுமே. நம்ம ஹீரோயினையும் குட்டி தங்கச்சி கார்ல வச்சுட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஆனா ரொம்பவே மெதுவா போயிட்டு இருக்கா. அவளுக்கே அது இரிட்டேட்டிங் ஆகுது போல. என்னக்கா இவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு போறீங்க, மாமா என்னமோ நீங்க வேகமா ஓட்டினீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா இவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு இருக்கீங்களே, ப்ளீஸ்க்கா வேகமா ஓட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் குஷி வேகமா போகணும், மெதுவா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு சைக்கிள் கிராஸ் ஆகி போகுது, ஆனா இவ இந்த பக்கம் ஓரமா போயிட்டே பிரேக் போட்டுட்டு இருக்கா. ஏன்க்கா இப்ப பிரேக் போட்டீங்க, சைக்கிள் அந்த பக்கமா தானே போகுது, எதுக்கு நீங்க இங்கேயே பிரேக் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ ரொம்பவே நர்வஸா இருக்கா, ஏன்னா பக்கத்துல தங்கச்சி வச்சுக்கிட்டு கார் ஓட்டு அப்படின்னா எப்படி ஓட்ட முடியும். அதனால இப்ப இவ என்ன ஐடியா பண்றானா, இப்ப என்னம்மா உனக்கு ஃபாஸ்டா தானே ஓட்டணும், ஃபாஸ்டா நீ கார்ல போகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்ட, நீ சொன்ன மாதிரியே நான் ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ கண்ணை மூடிட்டு வந்தா மட்டும் தான் நான் ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஏங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமாமா, நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது எதிர்த்தாப்புல கார் பைக்குன்னு வரும், அதை பார்த்துட்டு நீ பயந்துருவல்ல, அதுக்காக தாமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் கண்ணை மூடிக்கிறா. சரி, உண்மையிலே நம்ம ஹீரோயினி அவ்வளோ ஃபாஸ்டாவா காரை ஓட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் சும்மா காரை ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு, நான் ரைட்ல போறேன், லெஃப்ட்ல போறேன், வேகமா போறேன், நான் 40ல போறேன், 60ல போறேன், 80ல போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியாக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கார்ல கண்ணை மூடிட்டு வந்துட்டு இருக்கா. ஆமா தங்கச்சி, பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கோ, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவளும் சும்மா ஆக்டிங்க போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் தங்கச்சி கறி நம்பதான் செய்யறா, ஏன்னா அவ சின்ன பொண்ணு, அதனால அக்கா பொய் சொல்றா அப்படிங்கிறது கூட இவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுமே இப்ப தங்கச்சியோட பாதுகாப்பு நினைச்சுதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா இப்ப கார்ல தங்கச்சியை கூட்டிட்டு போறதே அவளுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம உயிர் போனா பரவாயில்ல, நம்ம தங்கச்சி உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படி இவ பண்ண டிராமால தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கா, அவ சிரிக்கவும் செய்யறா. அவளோட சந்தோஷத்தை பார்த்துட்டு நம்ம ஜான்வியுமே ரொம்ப அதிகமா சிரிச்சுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராமால இன்னைக்கு தான் இவ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இது அவளுமே மனசுக்குள்ள சொல்றா. என் குட்டி தங்கச்சி, இன்னைக்கு ஒன்னாலதாமா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சியுமே ஹக் பண்ணிக்கிட்டு, சரிம்மா இப்ப நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போனோம்ல, அதனால இன்ஜின் ரொம்ப சூடா இருக்கும், இப்ப நம்ம வீட்டுக்கு மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் இவன் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா சியாவோட கல்யாணத்தை சீக்கிரமா வைக்க சொல்லிட்டு இருக்கான், டேட்டு பிக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் கல்யாணம் தள்ளி போச்சு, இப்பதான் பாட்டி ஓரளவு ரெக்கவர் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அவங்களும் ஜெரின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பாட்டியை பாக்குறதுக்கு போறான் ரூமுக்கு. அங்க போய் பார்த்தா பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த நர்ஸு பொம்பளைட்ட கேட்டுட்டு இருக்கான், பாட்டி ஏதாவது பேசிச்சா, ஏதாவது சொன்னிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பாட்டி எதுவுமே பேசல. பட் என்னன்னு தெரியல, அந்த பக்கமா பார்த்துட்டே இருக்காங்க. அநேகமா அந்த சாமி போட்டோவை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரி போ நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த சாமி போட்டோ பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப பாட்டியும் கரெக்டா முழிச்சிடுது. பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நீ முழிச்சிட்டியா, சரி சரி நீ இங்க இருந்து போ, நான் பாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டி கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு, ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்ப நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டீங்க போல, ஆனா கியூரா ரெக்கவர் ஆக முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா அதுவும் என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, இப்ப நான் வளவலன்னு பேச விரும்பல, அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடு கிளவி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாட்டியால தான் எதுவுமே பேச முடியல இல்லையா, அதனால கையில சாமி சிலை வேற வச்சிருக்கு போல, அதை புடிச்சிட்டு இருக்கு. அதை இவன் பார்த்துட்டு, என்னது இது, சாமி சிலையை கையில வச்சிருக்க, ஓ இவரு தான் உன்னை இந்த விராஜ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிற நன்றி கடனுக்காக கையில வச்சிட்டு இருக்கியா பாட்டி, இவரெல்லாம் நீ கையில வச்சிருக்க கூடாது, அவர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை புடுங்கிட்டு போய் அங்க இருக்கிற சாமி போட்டோ பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். பாட்டியுமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காமனு. அப்புறம் அந்த பக்கமாவும் பாக்குது, எங்க பாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா இவன் ஒரு விஷயத்தை கவனிச்சிடுறான். எக்ஸாக்டா இப்ப அவன் நிக்கிற இடத்துல சாமி போட்டோ மட்டும் இல்ல, அங்க பக்கத்திலேயே ஒரு கோயிலோட போட்டோவும் இருக்கு. கோயிலோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க. பாட்டி அதே தான் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. உடனே இவனும் யோசிச்சுட்டு, இது சியாவோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு ஏதோ சிங்க் ஆயிடுச்சு, ஏதோ யோசிச்சுட்டான். ஓ மை காட், அது சரி, கதை இப்படியா போகுது, நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பியா கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே பாட்டி, இந்த உலகத்திலே ஸ்மார்ட்டா யோசிக்கிறது நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சு நீ பண்ணிருக்க பத்தியா, ஐ ரியலி குட் பாட்டி, இப்பதான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாட்டியுமே உடனே இவனை பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிருக்கன்னு நான் இப்போ 1 by 1 சொல்லவா, நீ அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் என் வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த டாக்டரை போய் மீட் பண்ணிருக்க, அங்கிருந்து நேரா உன்னோட வீட்டுக்கு வந்திருக்க, அந்த வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க, போலீஸ் ஸ்டேஷன்லயுமே நான் போட்ட பிளான் உனக்கு தெரிஞ்சது அப்படிங்கறதுனால நேரா நீ ஹோட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் அங்க ஃபைலை வச்சுட்டு தான் நீ ஹோட்டலுக்கே வந்திருக்க. அது தெரியாம ஹோட்டலுக்கு வந்த உன்னோட பைய செக் பண்ணி பார்க்கும் போது அதுல ஃபைல் இல்ல, இதுதான் மேட்ரு, எப்படி கரெக்டா சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே பாட்டி, ஆஹா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு பயத்தோட. இதுக்கப்புறம் அந்த ஃபைலை பத்தி கேட்டு உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் கேள்வி, ஏன்னா இப்ப அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேனே, இதுக்கப்புறம் உன்னோட உதவியும் எனக்கு தேவையில்ல, அதனால நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உடனே அந்த போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி அந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீ வந்துடு, நானும் அங்க வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். வெளியே வந்தா நம்ம ஜாண்டியுமே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டா போல, அவளை கூட்டிட்டு போகாம இனி இங்கே இருமா, நீ அப்பா கூட அப்புறமா வா, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் சாவியை வாங்கிட்டு இவன் மட்டும் போயிட்டு இருக்கான். நேரா கிளம்பி அந்த கோயிலுக்கும் வந்துட்டான். போலீஸ்காரனும் அங்கதான் வந்து நிக்கிறான். ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த வேலைக்காரவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க நேரா அந்த கோயிலுக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. அது தெரியாம இவனும் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்கான். அந்த ஃபைல் அப்ப எங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்த போலீஸும் தேடிட்டு இருக்கு. இவனும் உள்ள போயிடுறான். அங்க போய் பார்த்தா பூஜை நடந்துட்டு இருக்க போல. அதுல ஒரு ஆளா அந்த வேலைக்கார பொம்பளையும் நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவன் இவனுக்கு தான் சாமிக்கு இவனுக்கு ரொம்ப தூரம் ஆச்சு, அதனால இவன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பூஜை எப்படா முடியும், உள்ள போய் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா, யாராவது போய் மோட்டர் ரூம்ல போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த இடத்துக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்காக அந்த வேலைக்காரவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. நேரா அந்த மோட்டர் ரூமுக்குள்ளதான் வந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா நல்லா இருட்டா இருக்கு. அதுக்குள்ள இங்க மைக்கும் சரியாயிடுச்சு போல. இவங்க இங்க உள்ள எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னத்தை தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த பக்கம் வெளியே நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பூஜை எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியும். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுத்தியும் முத்தியும் வேற தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள இவங்க இங்க தேடின பொருள் கிடைச்சு போயிடுது. என்னன்னா அந்த ஃபைலை தேடிதான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த பாட்டி இந்த இடத்துல தான் ஃபைலை வச்சிருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபைலை அப்படியே தூசி தட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்காங்க. மறைச்சு மறைச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை இவன் தூரத்துல இருந்து பாத்துடுறான். அது இவனா பாப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த ஃபைலை வேலைக்காரி கொண்டு போறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்குமே வந்துட்டாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட கேக்குறாங்க, அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னும் முதலாளி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க லைட் ஆன் பண்ணா வீட்டுக்குள்ள இவன் இருக்கிறான். இவனை பார்த்தா அடுத்த செகண்ட் இவங்க மறந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த பயத்துல ஃபைலை கீழே போட்டுடுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவங்க கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்தவன் அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ஃபைல் எடுப்பான்னு பார்த்தா அப்படியே நின்னுக்கிட்டு சொல்றான், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மாங்கிறான். அம்மான்னு சொன்னா அப்ப இவங்க தான் அவனோட பெத்த தாய் போல இருக்கு. யார் யாரெல்லாம் இவங்க முத இந்த சீரியல்குள்ள என்டர் ஆகும் போதே இவங்க தான் அவனோட அம்மா அப்படின்னு கெஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ரீசெண்ட் டைமா தான்ப்பா கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க தான் விராஜோட அம்மா அப்படிங்கறதே தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படி நினைச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துகிட்டே தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசல. அவனும் அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் ஓரமா வச்சுட்டு, அம்மா இந்த ஃபைலை
காணுண்டு நான் ரொம்ப நாளா நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க பிள்ளைக்காக இந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஐ லவ் யூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க ரொம்பவே பயந்து போய் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவனை. சரி வாங்கம்மா, நான் வந்து சின்ன வயசுல உங்க கூட கண்ணாமூச்சி ஆடுவேன்ல, அதே மாதிரி நீங்க இப்ப கண்ணை பொத்திப்பீங்களா, நான் உங்க கூட கண்ணாமூச்சி ஆடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கண்ணை கட்டி விட்டுட்டு இவன் பாட்டிக்கு அம்மா நான் இந்த பக்கம் இருக்கேன் அந்த பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜான்வியுமே வீட்டுக்கு வந்துட்டா அப்பா கூட. அவர் சும்மா வரல, பிள்ளைக்காக அதாவது பேர பிள்ளைக்காக ஒரு தொட்டிலையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க வந்த விஷயத்த போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் போனை சைலண்ட்ல போட்டான் போல, அதனால போனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்பாவும் கிளம்புறேன்னு சொல்றாரு. வாங்கப்பா உள்ள டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வாசல்லே விட்டுட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜான்வி வீட்டுக்குள்ள போனா இந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேங்கிறான். ஏதாவது சும்மா நாச்சுக்கு வேணுக்குன்னே பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நீங்க வீட்டுக்கு போனீங்களே, பாட்டி எப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணத்தோணான்னு கேள்வி கேட்டு இருக்கானே தவிர வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். நம்ம ஜான்விக்குமே சந்தேகமா தான் இருக்கு. எதுக்காக இவர் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் இங்க அம்மா கூட கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்கான். அப்ப வேணும்னே அவன் என்ன பண்றான்னா, அம்மா தடுக்கி விழணும் அப்படிங்கிறதுக்காக அங்க குறுக்கால ஒரு சேர தூக்கி போட்டுடுறான். அதுல அவங்க கால் தடுக்கி விட்டு கீழே விழ போறாங்க. அதுக்குள்ள இவன் பிடிச்சிடுறான். என்னமாச்சு உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சா, வாங்கம்மா நான் உங்களுக்கு அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். இவன் உண்மையிலே அம்மா கிட்ட மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறமா அம்மா நீங்க எனக்காக மசாஜ் பண்ணி விடுங்களேன், மசாஜ் பண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை சூடு கட்டி கொண்டு வந்து கொடுக்குறான். அது நல்லா பயங்கரமா கொதிக்குது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சும்மா நாச்சுக்கும் கையை அந்த எண்ணெயில வைக்கிற மாதிரி வச்சுட்டு, கையை வைக்கல பட் வச்ச மாதிரியே அவன் தலையில கையை வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே சொல்லிட்டு இருக்கான், அம்மா இந்த மாதிரி உங்க கூட நான் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுமா நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்க ஆக்டிங் போட்டது போதும், ஒழுங்கா எண்ணெயை வச்சு தலையில தேய்ச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் கண்டுபிடிச்சிட்டாமல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துகிட்டு எண்ணெயில கைய வைக்கிறாங்க. அது நல்லா சூடா இருக்கு, அதோடய தேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே வலியோடய தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நான் பாட்டிக்கே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுவுமே பேச மாட்டீங்களே, வாயை திறந்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கே பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்பதான் அவங்க வாயை திறந்து விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஊமையும் இல்ல போல இருக்கு. அப்ப இவங்களுக்கு வாய் பேச முடியும், பட் ஊமையா இவன் தான் நடிக்க வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவனும் சொல்றான், சூப்பர்மா உங்களோட இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜான்வியுமே இந்த வாட்ச்மேனை கட் பண்ணி விட்டுட்டு, என்ன நீங்க ரொம்ப நேரமா அதிகமா பேசிட்டு இருக்கீங்க, நான் வீட்டுக்குள்ள போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்பா அவளோட செப்பல்ல சேர் பட்டுருச்சு. இந்த சேரோடய இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா விராஜ்க்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து அந்த சேரை வந்து கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதுக்குள்ள இவனும் இங்க அம்மா பார்த்து கேட்டுட்டு இருக்கான், அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் சொன்னேன்னு நீங்க ஊமையா நடிச்சீங்க, ஆனா உங்களுக்கு இந்த புள்ள மேல எதுக்காக நம்பிக்கை வரல, ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. வாயை திறந்து பதில் சொல்லுங்க, எதுக்காக உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். என்ன சொல்றேன், உன் மேல நம்பிக்கை வர அளவுக்கு நீ ரொம்ப நல்லவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு போடுறாங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே அம்மாவை போய் திட்டிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி குரலை வசதி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை தானே, அது உனக்கே தெரியும் தானே, சரி ஓகே உன்னோட கடந்த காலம் ரொம்பவே மோசமானது அப்படின்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்கா, அவ உன்னை அதிகமா காதலிக்கிறா, அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா, அப்பேற்பட்டவகிட்ட நீ உண்மையா நடந்துக்க வேண்டியதானே, ஏன்பா நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஆதங்கத்தை அப்படியே கண்ணீரோட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர, என் பொண்டாட்டியை பத்தி நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, ஒரு அம்மாவா இருந்து நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, ஒரு சராசரி பொண்ணாதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவளோட நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை சகிச்சுக்கிட்டு உன் கூட இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவ உன்னை உண்மையா காதலிக்கிறதுனாலதான் உன் கூட இருந்துட்டு இருக்கா. ஆனா அப்பேற்பட்டவளோட குடும்பத்தையே நீ சதைச்சிருக்கியே, இந்த உண்மைலாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவனுக்கு சமக்கம் வந்துருது. இப்ப என்ன சொல்ல வரீங்க, ஆமா நான் தான் அவளோட அப்பாவை அசிங்கப்படுத்தினேன், அப்புறம் அந்த பழிய தூக்கி சஞ்சய் மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனேன், அப்புறம் பாட்டியோட அந்த நிலைமைக்குமே காரணம் நான் தான், இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், ஆமா நான் தான் ஒத்துக்கிறேன்ல, இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். இதெல்லாம்
இதெல்லாம் வந்து ஜான்வி வீட்டுக்குள்ள வந்து கேட்டுறா. மொத்த உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. புருஷன் எப்படி தான் புருஷன் தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. அது தெரியாம இந்த பையன் புலம்பிட்டு இருக்கான். இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் தானே, இப்ப என்ன அதனால என் பொண்டாட்டிட்ட சொல்லிடுவீங்களா, அதனால அவ என்னை விட்டு போயிடுவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறான். நம்ம ஜான்வியை வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுமே இவன் பேயரைஞ்சு போன மாதிரி போயிடுறான். மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சே பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜான்வி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கா. அவ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்கும் தான் புருஷன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் தன்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தினா, அதனாலதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுக்குமே காரணம் இவன் தான். அப்புறம் சஞ்சய் மேல பழிய போட்டு சஞ்சயை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இவன் தான். அப்புறம் பாட்டிய மேலேருந்து கீழே தள்ளி விட்டு பாட்டிய கோமாக்கு அனுப்புனதும் இவன் தான் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுமே இவளால என்ன பண்ண முடியும்? அப்படியே அந்த அதிர்ச்சியில அப்படியே தடுமாறி போய் கீழே விழுகிறா. உடனே இவன் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துகிட்டே அவ கிட்ட போயிட்டு இருக்கான். ஜான்வி அது வந்துமா, இவதாமா எல்லாத்துக்கும் காரணம், இவதாமா வேணும்னே ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காமா, மத்தபடி நான் எதுவுமே பண்ணலமா, புருஷனை நீ நம்புமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் எந்த தைரியத்துல இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இங்க பாருமா ஜான்வி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ தான் பொய் சொல்றாமா, அவளை அடின்னு சொல்லிட்டு தன்னோட பெல்ட்டை அவ கையில கொடுத்து அடிக்க சொல்லிட்டு இருக்கான். அவ இருக்கிற நிலைமை இப்ப என்ன அப்படிங்கறத மாமியாரால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜான்வி எந்த நிலைமையில இருக்கா அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்காம அவளை நீ படிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற பெல்ட்டை புடுங்குறங்கிற பேர்ல நம்ம ஜான்வியை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கான். கீழே விழுந்த அடுத்த செகண்டே இவ வழியில ரொம்பவே அதிகமா கத்திக்கிட்டு இருக்கா. பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படி பொண்டாட்டியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்றவங்கள செக் பண்ண விடாம என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு, பாவ நல்லா இருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம செக் பண்ணலான்னு பார்த்தா அவன் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க டென்ஷனா, இங்க பாருங்க, இப்படி நீங்க பதட்டமாயிட்டே இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி செக் பண்றது, இங்க இருந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. என்ன டாக்டர், நான் எதுக்காக வெளியே போகணும், நான் அவளோட புருஷன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல இப்ப நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ண மாட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவனும் அங்க இருந்து போயிடுறான். வெளியே வந்தா அம்மாக்காரவங்க கேக்குறாங்க, என்னாச்சுப்பா ஜான்வி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போறான். அங்க இருந்து நேரா இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்துறான். இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு காட்டல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து புலம்பிட்டு இருக்கான். ஜான்விக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவனோட மனசாட்சி வந்து பேசுது. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஜான்வி சரியாயிட்டா அப்படின்னா அவ உன் கூட இருந்துருவாளா, நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உன் கூடவே இருந்துகிட்டு உன்னை பழைய மாதிரி காதலிச்சுக்கிட்டு அவ உன் கூட இருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நெவர். அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா, உன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் என் ஜான்வி என்னை விட்டு போக மாட்டா, அவ என்ன காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காதலா? நீ அவ குடும்பத்துக்கு என்ன பண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னை காதலிப்பாளா? நீ அப்படியா நம்பிக்கிட்டு இருக்க? அவ உன்னை இனிமே காதலிக்க மாட்டா, உன்னை வெறுக்கத்தான் செய்வா, உன்னோட அந்த காதல் இன்னையோட செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வெறுப்பேத்தி பேசிட்டு இருக்கானுங்க. வாயை மூடுங்க, இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட், என் பொண்டாட்டி என்ன காதலிப்பா, அவ எப்போதும் என்ன காதலிச்சுட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா வாட்ச்மேனை போய் திட்டிட்டு இருக்கான். இவ்வளவு திமிரு இருந்தா நீ அவளை உள்ள விட்டுருப்ப, அவளை உள்ள விட்டதுனால தான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். நான் என்ன சார் பண்றது, நான் வந்து போன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க தான் எடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் கவனிக்கிறான் அங்க தொட்டில் இருக்கு. இதை யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மாமனார் தான் வந்து கொடுத்துட்டு போனதாக சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம விராஜோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, முகமெல்லாம் காயமா இருக்கு. அப்படின்னா அவன் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு தன்னோட தாயையே அடிச்சிருக்கான் போல இருக்கு. ஆனா இந்த நிலைமையில கூட அவங்களோட கஷ்டத்தை பத்தி நினைக்கல. தன்னோட மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து இந்த பையன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்குன்னா இப்ப ஜான்வி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, அவன் முன்னாடி போய் எப்படி நிக்கிறதுன்னு கூட இவனுக்கு தெரியல. ஏன்னா இப்ப அவன் பண்ணது எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, எல்லா உண்மையுமே இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதனால அவகிட்ட போய் எப்படி பேசுறது அப்படிங்கறதுக்காக இப்ப அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜான்வி நான் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் திக்கி பேசிட்டு இருக்கான். அது வந்து நான் வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி அவன் வாயில அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாமே அவன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான், தெரியாம ஒன்றும் பண்ணல. என்ன கேட்டா இப்பேற்பட்டவனை மன்னிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்குன்னு தனித்தனி ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் எப்படி பேசுறதுன்னு தெரியாம இவன் அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறான். டாக்டரும் இவனை உள்ள கூப்பிட்டு வாங்க உங்க பொண்டாட்டி கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவன் உள்ள போறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினி அப்படியே உட்காந்துருக்கா. உடனே இவன் சந்தோஷப்பட்டு, ஜான்வி நீ நல்லா இருக்கலமா, உனக்கு எதுவும் ஆகல, நான் ரொம்பவே பயந்து போயிட்டோமா, உனக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்னு. நல்ல வேலை நீயும் நல்லா இருக்க, என்னோட
பையனுக்கும் எதுவும் ஆகல, இங்கே இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போய் அந்த தொட்டில எடுத்துட்டு வந்து கொடுத்து, இங்க பாத்தியாமா இந்த தொட்டில வந்து உன்னோட அப்பா தானே கொடுத்துட்டு போனாரு, இது நம்மளோட பையனுக்காக தானே கொடுத்தாரு, ரொம்ப அழகா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த டாக்டரும், இங்க பாருங்க விராஜ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க திடப்படுத்திக்கங்க, உங்களோட குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, உங்க குழந்தை இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதை கேட்டதுமே இவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி போயிடுச்சு. ஆனாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறான். என்ன சொல்லிட்டு போறான் அந்த பொம்பளை, என்னோட குழந்தை என்னை விட்டு போயிட்டானா, என்னோட பையன் அப்படி எப்படி என்னை விட்டு போயிடுவான், அதெல்லாம் இல்ல, எப்படிமா ஜான்வி நீ சொல்லு, நம்மளோட பையனுக்கு எதுவும் ஆகல தானே, உன்னோட வயித்துல கையை வச்சு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி எதுவுமே பேசாம அப்படியே பித்து பிடிச்சு போன மாதிரி உட்காந்துருக்கா. ஏதாவது பேசு ஜான்வி, எனக்கு அவங்க வார்த்தை மேலாம் நம்பிக்கை இல்லை, உனக்கு தெரியல நம்மளோட பையனை சுமக்கிறதே நீ தானே, அப்போ உனக்கு தெரியும்ல, உன்னோட வயித்துல கையை வச்சு சொல்லு, நம்மளோட பையனுக்கு எதுவும் ஆகல தானே, வாயை திறந்து சொல்லுன்னு கேட்டா அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. இப்ப நீ சொல்ல அப்படின்னா உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். பட் பெல்ட் வந்து இப்ப அவன்கிட்ட இல்ல இல்லையா, ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறான். வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த தைரியத்துல அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அதுக்குமே அவன் எந்த ரியாக்டும் பண்ணல அப்படிங்கவுமே சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். ஆனா இந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோயினியை அடிக்கிறதுக்கு அவன் முன் வரானே, இவெல்லாம் என்ன புருஷன் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினியோட நிலைமையை பார்த்தாதான் ரொம்பவே பாவமா இருக்கு. குழந்தை இறந்து போனது தெரிஞ்ச உடனே வீடு ஃபுல்லா இருக்கிற எல்லா திங்ஸையுமே போட்டு உடச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி என்ன பண்றான்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போனா அங்க வந்து பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. இவன் உடனே என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மெதுமெதுவா டோர் ஓபன் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோயினி அந்த தொட்டில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தாலாட்டு பாடிட்டு இருக்கா. அதுவும் அதுல என்னமோ குழந்தை இருக்கிற மாதிரி தடவை கொடுத்துட்டே தாலாட்டு பாடிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்குறாங்க, இப்படி நீங்க சத்தம் போட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணா முழிச்சிருவான் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள குழந்தை பிறந்து பேரே வச்சுட்டா போல இருக்கு. அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. இவனுக்கு ஒன்னும் புரியல. இந்நேரம் இவ கோவத்தானே படணும், அதை விட்டுட்டு இவ என்ன நார்மலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோயினி பாக்குறா. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கு. இது யாரு பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி யார் பண்ணியிருந்தா என்ன, இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்பவும் அவன் வந்து பாக்குறான் இவன் நார்மலா இருக்கிறத பாத்துட்டு ஜான்வி இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். அதுதாங்க எனக்கும் தெரியல, எப்படி இதாச்சு யாரு பண்ணான்னு தெரியல, சரி நான் கிளீன் பண்ணிட்டு வரேன், நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் இவ டீ போட்டுட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அவன் அங்க உட்காந்துருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியாம டீயை கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே உங்களை மாதிரி இருக்கான், உங்களை உரிச்சு வச்சிருக்கான், அதுவும் இப்ப தூங்கும் போது பார்க்க செம கியூட்டா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே இவனுக்கு செம கோவம் வந்துருது. அங்க இருந்து போயிட்டான். அப்படி போகும்போது கதவை வேகமா சாத்திட்டு போறான். உடனே புள்ள முழிச்ச மாதிரியும் சரிடா கண்ணா நீ தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே ஒன்னும் புரியல. அவன் தான் இத்தனை நாளா பைத்தியமா இருந்தான் அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயினையுமே பைத்தியமாகிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாகிட்டு வரா. இல்லாத ஒரு குழந்தைய இருக்கிறதாக அவளே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து சரிங்க இப்ப நீங்க டீயும் குடிக்கல, நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறேன், அப்புறம் இந்த கீதா எங்க போனாங்க, அவங்களே காணுமே, கீதான்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் தேடிட்டு இருக்கா. அவங்கள காணும். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்துட்டு ஆமாங்க கீதாவை நான் தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்புனேன், சுத்தமா மறந்துட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கிச்சனுக்கு போறான். நான் உங்களுக்காக சமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு ஒன்னும் புரியல. கீதாவை அடிச்சு போட்டு ரூமுக்குள்ள கதவை சாத்தினது இவன். ஆனா அவ அப்படி சொல்லிட்டு போறா. சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்கு போறான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கிச்சன்ல ரொமான்ஸா, அதெல்லாம் இனிமே கிடையாது, நமக்கும் குழந்தை வந்துருச்சுங்க, நீங்க போய் அங்க போய் உட்காருங்க, நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பவும் அவன் போக மாட்டேங்கிறான். இவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் சட்டுன்னு ரெடி பண்றது உப்புமா மட்டும்தான், சரி அதையே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவா எல்லாம் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்தாங்க இந்த உப்புமாவை கிண்டுங்க, நான் போய் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது இங்க. அப்போ அவ ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாளா இல்ல பைத்தியம் ஆகின மாதிரி நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி போன் பண்ணி யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அவளோட வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா நல்லா இருக்காரா, தங்கச்சி நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உடனே இவன் இங்க இருந்து உஷாராயி ஓ நோ இப்போ வந்து அவ குழந்தைய பத்தி தானே முழு மூச்சா பேசிட்டு இருக்கா, இப்ப குழந்தைய பத்தி ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு புடுங்கி அது வந்து அத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அந்த பக்கத்துல இருந்து யாருமே பேசல. போனே பெஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோயினி சும்மா போனை வச்சுட்டு தான் பேசிட்டு இருந்திருக்கா. என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இவனுக்கு ஒண்ணுமே புரியல.
இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ இவன் பேசுறதுக்கு வரான். டக்குன்னு இவ கேக்குறா, என்னங்க ஏதாவது பேசணுமா என்கிட்ட? அப்புறமா பேசிக்கலாங்க, குழந்தை முழிச்சிட்டு வாங்க இப்போ இங்க இருந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய், என்னம்மா தூங்குறியா, அப்பா பாரு என்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கத்தாதீங்க, குழந்தை தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஜான்வி, அங்க எந்த குழந்தையுமே இல்ல, நீனா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தை இந்த உங்க கண்ணு முன்னாடி தானே தூங்கிட்டு இருக்கான், எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இங்க பாரு ஜான்வி, அங்க எந்த குழந்தையுமே கிடையாது, நீ இப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கல, அப்படிங்கிற ஒரு குழந்தையே இங்க இல்ல, அந்த குழந்தை செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சாரிப்பா அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாருப்பா, அவரம் நீ மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் இவ பைத்தியம் மாதிரிதான் பேசிட்டு இருக்கா. ஜான்வி, நான் தான் சொல்றேன்ல, அங்க எந்த குழந்தையுமே இல்ல, உன்னோட குழந்தை செத்து போயிடுச்சு, அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு, உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு கோவம் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறா புருஷனை. அப்புறமா ரியலைஸ் ஆகி, சாரிங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, நீங்க ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்ணு முன்னாடி தானங்க குழந்தை இருக்கு, ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணாக்கு ஏதாவது ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து போயிட்டு வெளியே யோசிச்சு இருக்கான், இவ என்ன இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காள், இவ உண்மையிலே பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் அவ என்னை விட்டு போயிடுவா அப்படின்னு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இவளை இப்படியே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிடுவா போலயே, சரி போன் பண்ணுவோம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பொண்டாட்டி அழைச்சிட்டு போக சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு, வேணா இதுக்கு இது வழி கிடையாது, வேற விதமா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அங்க போனா இவனை பார்த்ததுமே அவங்க பயந்துகிட்டே இருந்தாலுமே மருமகளை பத்தி விசாரிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, ஜான்வி நல்லா இருக்காளா, அவளுக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவன் டக்குன்னு போய் அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அம்மா, என்னோட குழந்தை என்னை விட்டு போயிட்டாமா, அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா ஜான்விக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, அதனால அந்த குழந்தையுமே எங்களை விட்டு போயிடுச்சு, இப்போ அந்த குழந்தை போனதுனால ஜான்வி என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாமலே அவ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்காமா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஜான்வியுமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது புலம்பிட்டு இருக்கான். இவங்களுக்கு உடனே பையன் அழுகிறத பார்த்துட்டு கஷ்டமா தான் இருக்கு. என்னப்பா சொல்ற, நான் ஜான்வியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா நீங்க போய் பாருங்க, அவகிட்ட போய் நீங்க எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்த பாருங்க, ஏன்னா உங்களால மட்டும்தான் அவளை சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க மருமகளை பாக்குறதுக்கு. அண்ட் இவன் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தான்ல, அது எல்லாமே டிராமா தான், சும்மா அழுகிற மாதிரி டிராமாவை போட்டு அம்மாவை அனுப்பி வச்சிருக்கான். எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. மாமியார் மருமகளை பார்க்க வந்தா அவ இல்லாத ஒரு குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த நிலைமையில அவளை பார்க்கும் போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க வந்ததை இவளும் கவனிச்சுட்டு, வந்துட்டியா கீதா, ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா, சரி அங்க தண்ணி இருக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்குமே அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன கீதா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அங்க தண்ணி இருக்குல்ல எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறம் இவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான்வி, இப்ப நீ கொஞ்சிட்டு இருக்கலாமா, அங்க அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையுமே இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தனை நாளா ஊமையா தானே இருந்தாங்க, பட் இப்ப வாயை திறந்து பேசுறத பார்த்துட்டு, என்னது இது, இப்ப நீங்க பேசுனீங்களா, அப்ப உங்களுக்கு பேச்சு வந்துருச்சா, பாத்தியா கிருஷ்ணா இவங்க பேசுறாங்க, நீ பிறந்த நேரம் தான் இப்ப அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உடனே இவங்க, இங்க பாரு ஜான்வி, அங்க அந்த மாதிரி எந்த குழந்தையுமே இல்ல, உன்னோட பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வாயை மூடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் குழந்தைய பத்தி இன்னுமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், உங்களை மரியாதை இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அவங்களாம் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அங்க இருந்து போறாங்க. பட் மருமகளை இந்த நிலைமையில விட்டுட்டு அவங்களால போக முடியல. திரும்ப அங்க இருந்து வந்து, அந்த பேபி பெட் இருக்கிறதுனால தானே நீ அதை குழந்தைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி பெட்டை தூக்கிட்டு போய் அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாங்க. இவளுக்கு அது குழந்தையா தானே தெரியுது. என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்னோட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிக்க போறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது கீழே விழுந்திருக்கிறது குழந்தை இல்ல, வெறும் பெட்டு தான் அப்படிங்கிறது. பாத்தியா, அவனோட குழந்தை செத்து போயிட்டான், அவனோட குழந்தை இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் ஜான்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது, இவ்வளவு நேரமா ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு மாயில தானே மாட்டிக்கிட்டு இருந்தா. அதுல இருந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட் அவளோட வயித்துல கைய வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ரொம்பவே கதறா. இப்பதான் தன்னோட குழந்தை தன்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதே இவளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதுவுமே இப்ப அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. விராஜ பத்தியும் தெரிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கதறி அழுகிறா. அவ அழுகிறத பார்க்கும் போது நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. மாமியாருமே பார்த்துட்டு அப்படியே சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க மருமகளை. எதுக்காக விராஜ் பொய் சொல்லணும், என்ன
எதுக்காக ஏமாத்தினாரு, நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படிலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் இதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. முத ஒரு பொய்ய சொல்லித்தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சு பாக்குறா. அப்புறம் அவன் பண்ண ஒவ்வொரு கொடுமைகளா கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இவ்வளதையும் சமாளிச்சுட்டு இவ வாழ்ந்ததுக்கான காரணம் தன்னோட புருஷன் என்னதான் அப்படி கரடு முரடா இருந்தாலும் தனக்கு உண்மையா இருக்கிறானே, நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா. பட் அத்தனையும் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இவ ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.